கிறிஸ்துக்குள் யாவருக்கும் எஸ்ஆ கிறிஸ்துக்குள்ளான அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்போ பார்க்க இருக்கிற செய்தியானது தி ஜாய்ஃபுல் ஹோப் ஆஃப் த ரிசரக்ஷன். இது கடந்த 2 வாரங்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது. அதோட தொடர்ச்சியை தான் நாம் இப்போ பார்க்க போறோம். தி ஜாய்ஃபுல் ஹோப் ஆஃப் த ரிசரக்ஷன் பாகம் 3. அதான் இந்த காரியங்கள். தமிழ்ல பார்த்தோம்னா உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சி நிறைந்த நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி வருகிறது. இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற வேத வசனம் என்னன்னு பார்த்தோம்னா எரேமியா 31:15, 16, 17. ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீர் கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இந்த வேத தீர்க்க தரிசன வசனமானது எங்கே நிறைவேறி இருக்கிறது? இந்த அழுகை கூப்பிடறான புலம்பல் எங்கே நிறைவேறி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஈசாக்கு முதலாம் வருகையில குழந்தையா பிறக்கும் போது அந்த காலகட்டத்தில் இது நிறைவேறி இருக்குது என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மத்திய 2:16 வரைக்கும், மத்திய 2:16 வரைக்கும் நாம பார்த்தோம்னா, அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளால் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்க கொண்டாளனுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாது இருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று என்று அங்க பார்க்கிறோம். அப்போ ஏரோது 2 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள்லாம் கொலை செய்யும்படிக்கு உத்தரவு பிறப்பித்து அந்த காரியத்தை செய்யும் போது அங்கே எல்லா இடங்களிலும் அந்த தேசம் முழுக்க அழுகையா இருந்தது, கூக்குரலுமா இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது இந்த விதத்தில் அங்கே நிறைவேறிருக்கிறது அப்படிங்கிற காரியங்களை குறித்து தான் நம்ம இப்போ படித்து கொண்டு இருக்கோம். அப்போ அதை குறித்து சொல்லிட்டு கூக்குரலை சொல்லிட்டு உயிர்த்தெழுதலுக்கான நம்பிக்கையை அங்கே நமக்கு கொடுக்கிறார். அல்லாத சத்தத்தை அடக்கு, கண்ணீர் விடாத, கண்களை காத்துக்கொள். இதெல்லாம் யார் சொல்றா? கர்த்தர் சொல்லுகிறாரு. அவர்கள் சத்துருவின் தேசத்தில் திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. இப்ப மரித்த உன் பிள்ளைகள் திரும்ப வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். இப்ப அழுகை கூக்குரலுமாய் அந்த ஒரு காரியம் நிறைவேறி இருக்குது. ஆனா மீதி நிறைவேற வேண்டிய காரியம் இருக்கு இல்லையா? சத்துருவின் தேசத்திலிருந்து அந்த பிள்ளைகள் திரும்பி வரணும். அப்போ உயிர்த்தெழுதலுக்கான நம்பிக்கையை இங்க நமக்கு கொடுக்கிறாரு. உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுவார். இதுல யார் சொல்றது? கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நிச்சயமா நிறைவேறும், திரும்பி வருவாங்கன்னு சொல்லிட்டு உயிர்த்தெழுதலுக்கான நம்பிக்கை இங்கே கொடுக்கிறாரு. இதுதான் நம்முடைய பாட வசனத்துடைய தலைப்பா இருக்கு. உயிர்த்தெழுதலில் மகிழ்ச்சி நிறைந்த நம்பிக்கையா இருக்கிறது. அப்ப இந்த காரியங்களே ஒரு 7 விதமான விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு. இந்த எரேமியா சொன்ன தீர்க்கதரிசனத்தில் 7 விஷயமான காரியங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத ஏற்கனவே பார்த்துருக்குறோம். காரியங்கள் என்னன்னு பார்த்தா, மரித்தோருக்கான துக்கம் இல்லையா? சாவு வந்துச்சுன்னா எல்லாமே துக்கமாக தான் இருப்பாங்க. மரித்தோருக்கான துக்கத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லை, 2வது மரித்தோர் உண்மை நிகழ்வாகவே மரித்திருக்கிறார்கள், ஜீவன் அற்றவர்களாக இருக்கிறாங்க. பூமியில் நடக்கிற எந்த காரியங்களும் அவர்களுக்கு எந்த ஒரு பங்கும் கிடையாது. அவருடைய செய்கை வித்து எல்லாம் அழிந்து போயிற்று, இல்லாமல் போயிற்று அப்படின்னு சொல்லி பார்க்கணும். உண்மை நிகழ்வாக மரித்தவர்களாக இருக்கிறாங்க, அதாவது ஜீவன் அற்றவர்களாக இருக்கிறாங்க. 3வது பார்த்தோம்னா அதுல என்ன காரியம் அடங்கியிருக்கு இந்த வசனத்துல பார்த்தோம்னா, அவர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய ஆறுதலின் தன்மை விவரிக்கப்படுகிறது. ஆறுதலை சொல்ற, அழாத, கண்ணீர் விடாத, அங்கே ஆறுதல் அளிக்கிற தன்மை விவரிக்கப்படுகிறது. அதே போல நாம் நேசிக்கிறவர்கள் மறிக்கும் போது எங்க இருக்கிறாங்கன்னு சொல்றாரு? சத்ருவின் தேசத்துல இருக்கிறாங்க. ஏன்னா சத்ருவின் தேசத்தை திரும்பி வருவார்கள் என்று சொல்லும் போது அப்ப மறித்தவர்கள் எங்க இருக்கிறாங்க? சத்ருவின் தேசத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது.
5வது பார்த்தோம்னா, தங்கள் பிள்ளைகளை சரியா வளர்க்க பிரயாசப்படுகிற பெற்றோரின் உழைப்பு வீணாய் போவதில்லை. உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். அதே போல இப்ப இந்த 5 காரியங்களை வரைக்கும் நாம படிச்சிருக்கிறோம். இல்லைங்களா? இப்ப நாம பார்க்க போகிறது 6வது காரியம். பிள்ளைகள் தங்கள் தேசத்திற்கு, தங்கள் எல்லைக்குள் அல்லது குடும்ப வட்டத்திற்குள் திரும்ப வருவார்கள் என்ற நம்பிக்கை உண்டு சொல்றாரு. 7வது இதெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படிங்கிறப்ப, இது உடைக்க முடியாத, விழுந்து போகாத கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது. நிச்சயமா நிறைவேற்றப்படும் தேவ வார்த்தையா இருக்குன்னு படிக்கிறோம். அப்ப இதுல 5 காரியங்களை குறித்து விளக்கமாக நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்ப நாம பார்க்க இருக்கிறது 6வது காரியம். ஏன்னா பார்த்த காரியங்களுக்கு நாம மறுபடியும் விளக்கம் சொல்ல அவசியம் இல்லை என்று கருதுகிறேன். இப்ப நாம பார்க்க இருக்கிறது 6வது. பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று அங்கே சொல்றதை பார்க்கிறோம். எப்போ வருவாங்க, எப்படி வருவாங்க தெரியாது. இல்ல எப்போ வருவாங்க, வருங்காலத்துல வருவாங்க, அது தெரியும். எப்படி வருவாங்க தெரியாது. உயிர்த்தெழுதின் காலத்துல நிச்சயமா அந்த பிள்ளைகள் திரும்பி வருவார்கள். அப்ப எங்கே வருவார்கள் அப்படின்னா சொல்றாரு, தங்கள் எல்லைக்குள் அல்லது குடும்ப வட்டத்திற்குள்ள. அவங்க திரும்பி எல்லைக்குள் என்ன அர்த்தம்? அவர்கள் குடும்ப வட்டத்திற்குள்ள, அவங்க தேசத்துக்குள்ள, அவங்களுக்கு குடும்ப வட்டத்திற்குள்ள அவங்க திரும்ப வருவார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ திரும்ப வரும்போது அவர்களுக்கு இருந்த அந்த குணம், மறிக்கும் போது எப்படிப்பட்ட குண இயல்புகள் கொண்டவர்களா இருந்தார்களோ அப்படிப்பட்ட குண இயல்பிலே அவர்கள் திரும்ப வருவார்கள் சொல்லுவோம். ஏன்னா உன்னுடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று அங்கே சொல்லுவதை பார்க்கிறோம். பிள்ளைகளை சரியான விதத்தில் வளர்க்க பெற்றோர்கள் அந்த பிரயாசங்கள் வீணாய் போகாது, விருதவாய் போகாது. மறித்தால் கூட மறுபடியும் எழுந்து வரும்போது நல்ல கேரக்டர்கள் அந்த பிள்ளைகளை வளர்த்திருப்பார்களானால் அந்த கேரக்டரோட அவர்கள் திரும்ப வருவார்கள். அப்ப கிரியைகளுக்கு பலன் உண்டு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அப்ப எங்க வருவாங்க? அவங்களுடைய இயல்பு நிலைக்கு, பழைய இயல்பு நிலையில வருவாங்க, பழைய சூழ்நிலை வருவாங்க, குடும்பத்தோடு ஒன்று சேர்க்கப்படுவார்கள் அப்படிங்கிறத அங்க சொல்லுது. தங்கள் எல்லைக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிறப்போ அவங்க தேசத்துக்குள்ள, அவங்க குடும்பத்துக்குள்ள ஒன்று சேர்க்கப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஏன்னா அப்படி வந்தாதான் திரும்புற இடத்துல அவர்களுக்கு ஒரு வரவேற்பு இருக்கும் இல்லைங்களா? வேற எங்கேயாவது உயிர்த்தெழுந்து வந்தாங்கன்னா அவரை யாருமே கண்டுக்க மாட்டாங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு வரவேற்பு இருக்காது. அப்ப தங்கள் குடும்ப வட்டத்துக்குள்ள திரும்புகிற இடத்துல வரும்போது அவர்களுக்கு உயிர்த்தெழுந்து வரக்கூடிய அவர்களுக்கு ஒரு வரவேற்பார்கள். அவர்களை ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஏன்னா அவங்க குடும்பத்துல அவங்கள விரும்புகிறவர்களா இருப்பாங்க. அவர்கள் தான் அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இல்லைங்களா? இந்த காரியங்களை நாம யோசிச்சு பார்த்தோம்னா கடைசி காலகட்டத்தில் யாக்கோபின் 2வது இக்கட்டு காலம் வருது இல்லைங்களா? யாக்கோபுடைய இக்கட்டு காலம். அந்த இக்கட்டு காலத்துல உலக ஜனங்கள் எல்லாமே மேக்சிமம் அழிஞ்சிடுறாங்க. அந்தந்த தேசத்துல கொஞ்சம் கொஞ்சம் பேர் மீதி இருக்கிறாங்க. இப்ப கிறிஸ்துவோட ராஜ்யம் அங்க இஸ்ரேலில் ஆரம்பமாகுது. இப்ப இஸ்ரேலில் ஆரம்பமாகுது அப்படிங்கிறப்ப மூப்பராய பாத்திரவான்கள் எல்லாம் இங்க உயிர்த்தெழுந்து வந்திருப்பார்கள் என்று நாம தீர்க்கதரிசன வசனங்கள் மூலமா ஏற்கனவே வேத பாடங்களை படிச்சிருக்கிறோம். அந்த யாக்கோபின் இக்கட்டை குறித்து நாம படிக்கும்போது அந்த காலகட்டத்தில் அவர்கள்லாம் திரும்பி வருவார்கள். அப்ப வரும்போது அவர்கள் என்ன பண்ணுவாங்க? மிஞ்சி இருக்கிற அந்த ஜனங்கள்லாம் நாம் இஸ்ரேல் தேவனத்துக்கு போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார்னு சொல்லி அவரோட கூட ஒண்டிக் கொள்வார். அவரோட கூட அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. ஏன்னா அந்த மகா உபத்திரவத்தை அந்த கிளைமாக்ஸ் கடைசி காட்சி இருக்கிறத அந்த நிகழ்வானது அவர்களை அந்த அளவுக்கு மாற்றி போட்டு இருக்கும். அவருடைய இருதயத்தை அப்படி உடைத்து நொறுக்கி கர்த்தரிடத்தில் திரும்பி மாற்றி போட்டிருக்கோம். கர்த்தருடைய செய்கையிலே அவர்கள் பார்த்திருப்பாங்க இல்லைங்களா? அந்த இக்கட்டு காலத்துல எப்படி இஸ்ரவேலரை தேவன் அதிசயத்தக்க விதமா அவர்களை பாதுகாக்கிறாரு, மற்ற அவர்களுக்கு விரோதமா இந்த ஜனங்கள்லாம் எப்படி அழித்து போடுகிறாரு, அவர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமா இருந்து தங்களை தாங்கள் எப்படி அழித்துக் கொள்ளுகிறார்கள். இந்த காரியங்கள்லாம் பார்க்கும்போது அப்ப மனித சக்திக்கு மீறிய ஒரு சக்தி இருந்து இதெல்லாம் செயல்படுத்துகிறது. அதுதான் தேவன் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் அந்த தேவனுடைய மகத்துவத்தை எல்லாம் அந்த காலகட்டத்தில் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? மீந்தி இருக்கிற ஜனங்கள் உணர்ந்திருப்பாங்க. ஆகையினால அவர்களை நோக்கி போறாங்க இல்லைங்களா? அப்ப இந்த மாதிரியான காலகட்டத்துல அப்ப உயிர்த்தெழுதல் நடக்கக்கூடியதா இருக்கும். ஏன்னா மூப்பராய் பாத்திரம் மரித்த நிலையில இருந்து உயிர்த்தெழுதல் வந்திருக்கிறாங்க. அதை குறித்து கேள்விப்படும் போது அப்பொழுது உயிரோடு இருக்கிற அந்த நபர்களுக்கு என்ன பண்ணுவாங்க? கிறிஸ்துவ குறித்த காரியங்களை எல்லாம் போதிக்கப்படக்கூடியதா இருக்கும் அந்த காலகட்டத்துல இல்லையா? புது உடன்படிக்கை
அங்கே ஸ்தாபிக்கப்பட்டு அந்த உடன்படிக்கைக்கு கீழ்ப்படியும் போது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை அவர்கள் அனுபவிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்படி அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது நிச்சயமா அவர்கள் என்ன பண்ணுவாங்க, தங்களோடு உடன் ஓடிக்கொண்டிருந்தவர்கள், தங்களோட குடும்ப அங்கத்தினர்கள், தங்களோட நெருக்கமா இருந்தவங்க அவங்களாம் செத்து போயிருப்பாங்களே, அப்ப உயிர்த்தெழுந்து நடந்திருக்கு, மூப்பராய் பார்த்தா உயிர்த்தெழுந்து வந்திருக்காங்களே, அப்ப நாமும் தேவனுக்கென்று இறைவனை நோக்கி ஜெபம் பண்ணா அவர்கள் வரணும் ஜெபிப்போமேன்னு சொல்லிட்டு ஒரு அன்பினாலே வாஞ்சையினாலே அவங்க என்ன பண்ணுவாங்க, உந்தப்பட்டு ஜெபிக்க ஆரம்பிப்பார்கள். அப்ப ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது இப்போ ஒரு தாய் தன் பிள்ளைகளை இழந்திருக்கிறாங்கன்னா இப்ப இந்த வசனத்துப்படியே பார்ப்போமே, பிள்ளைகள் இழந்திருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, தன் பிள்ளை உயிரோட வரணும்னு சொல்லி தான் அவங்க வாஞ்சிப்பாங்க. அப்ப அவர்கள் உயிரோடு உயிர்த்தெழுந்து வரும்போது அவர்களுக்கு தேவையான காரியங்களை எல்லாம் அவர்களுக்கு இவர்கள் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்பதான் என்ன ஆகுது, அப்படி கொடுக்கும் போதுதான் இவர்கள் வெள்ளாட்டு வகுப்பா இது செம்மறியாடு வகுப்பாரா இருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை உயிர்த்தெழுந்து வரக்கூடிய அந்த ஜனங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறாங்க. உயிர்த்தெழுந்து வரக்கூடியவர்கள் உயிரோடு வர வேண்டும் என்று தங்களோட நெருக்கமானவர்களை உயிரோடு வர வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்ப ஜெபிக்கக்கூடியவர்களா இருக்கும்போது அப்பதான் அங்கே ஒரு காரியம் இடத்துல நிறைவேறுது. என்னது, நான் மரண சிறையில இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்று சொல்றார்ல வெள்ளாடு செம்மறியா உண்மையில அதெல்லாம் நிகழுது. அதே போல உயிர்த்தெழுந்து வந்துகிறவர்களுக்கு தேவையான உடை இல்லாம இருந்தேன், எனக்கு வஸ்திரம் தரித்திருக்கேன்னு சொல்லும்போது கிறிஸ்துவின் நீதியான காரியங்களை நீதிக்குரிய காரியங்களை அவர்கள் உபதேசிப்பார்கள். கிறிஸ்துவின் நீதியை பற்றி அவர்களுக்கு வெளிப்படுத்துவார்கள். இந்த விதமான நீதி வஸ்திரம் அவர்களுக்கு தரிக்கப்படக்கூடியதா இருக்கிறது. அதே போல சத்திய ஆகாரங்கள் கொடுக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்ப தேவனிடத்தில் இவர்கள் பெற்ற அந்த சத்திய ஆகாரங்கள், நீதிக்கான வஸ்திரங்கள், இது எல்லாமே அவர்கள் அறிந்து உணர்ந்தவர்களா இருக்கும்போது மற்றவர்கள் உயிரோடு வரும்போது அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆர்வத்தோடும் அன்போடும் பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்ப இந்த அன்பு அப்படிங்கிற காரியம் அவங்கவுங்க குடும்பத்துல இருந்து ஏற்படுது. அப்ப குடும்ப வட்டாரத்துல இருக்கிறவங்களும் உயிர்த்தெழுந்து வரும்போது அன்பு குடும்பத்துல இருந்து டெவலப் ஆகி அப்படியே அக்கம் பக்கத்தில் உள்ளதுல அப்படியே பரவிக்கொண்டே போகுது. உலகம் பூரா இது அப்படியே நிறைவேறி கொண்டே போய்கொண்டே இருக்கும். அதுதான் இங்க சிம்பிளா சொல்றாரு, உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள், தங்கள் குடும்ப வட்டத்துக்குள்ளே திரும்பி வருவாங்க. வரும்போது அவர்களை வரவேற்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. அவங்க குடும்ப வட்டாரத்தில் இருக்கிறவங்க வரவேற்கக்கூடியவர்கள் இருப்பாங்க, அவர்களை விரும்புகிறவர்கள் இருப்பாங்க, அவர்களுக்காக ஜெபிப்பாங்க இல்லையா. அப்ப குடும்ப பந்தத்தை தேவ சித்தத்துக்கு இசைய நடப்பிக்கும்படிக்கு அவர் ஆயத்தம் செய்வார். கிறிஸ்துவ மனவாட்டிய வகுப்பார் அதற்கு ஆயத்தம் செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்ப இந்த விதமாக பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்ப வருவார்கள். பிள்ளைகள் மட்டுமல்ல, ஆதாமுக்குள் மறுத்த எல்லோருமே திரும்ப வருவார்கள். அப்ப அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் எல்லாம் அவர்களுக்காக வேண்டி திரும்ப வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஜெபிக்க ஆரம்பிப்பார்கள். ஜெபிக்கும் போது தேவன் தங்களுடைய ஜெபத்தை கேட்டு உயிரோடு கொண்டு வரும்போது அதுவே அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அந்த சந்தோஷத்துல அந்த அன்பின் தூண்டுதல மற்றவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த ராஜ்யத்தில் கிடைத்திருக்கிற ஆசீர்வாதங்களும் பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. வர்றவங்களுக்கு இருக்க இடம், உண்ண உணவு, உடுக்க உடை, ஆவிக்குரிய விதத்தில் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மாம்சிக தேவைகளும் கொடுக்கக்கூடியவர்களாக நிச்சயமாக அவர்கள் இருப்பார்கள். அப்படி செய்யும் போது ஒரு வசனம் நிறைவேறும், வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரம் உண்டு அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். சாலமோன் ஞானி சொன்னது நம்ம படிச்சிருக்கிறோம். அப்ப அது போல அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை, அந்த ராஜ கொடுத்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களும் பகிர்ந்து கொள்ளும் போது இவர்களுக்கு அது அபிவிருத்தி அடைந்து கொண்டே போகக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது விதமாக இந்த 6வது காரியம் அங்க நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. சரி, இதெல்லாம் யார் சொல்றா? 7வதா என்னது, இதெல்லாம் சொல்றது யாரு? கர்த்தர் சொல்லுகிறார் இல்லையா. கர்த்தர் சொல்லுகிறார்னா இது தேவனுடைய வார்த்தை, எல்லாம் திரும்பி வருவாங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அது உடைக்க முடியாத தேவ வார்த்தையா இருக்கிறது. நிச்சயமா நிறைவேற்றப்படும் இல்லையா. ஆண்டவர் சொல்றார், என்னோட வார்த்தை புல்லின் மேல் பெய்யும் பனியை போல இருந்தும் அது வெறுமையா இடத்த திரும்பி வராது, நான் செய்கிறதை வாய்க்கும்படி செய்யும் அப்படிங்கிறார் இல்லையா. அப்ப அவருடைய வார்த்தை அந்த விதமாக நிறைவேறும் அப்படிங்கிறத ஒரு உறுதி கூறுகிறார். ஏன்னா கர்த்தர் சொல்லுகிறார். 2-3 இடத்துல அங்க சொல்லியிருப்பார், கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார் சொல்லி அங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப நிறைவேறும் என்று அங்கே ஒரு கேரண்டி,
இல்லையா? கேரண்டி கொடுக்குறார். அதனால தான் அங்க சொல்றாரு, சத்தத்தை அடக்கு, கண்ணீர் விடாத அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு. அப்போ தன்னோட பிள்ளைகளை, உறவினர்களை, தாய் தகப்பன் பிள்ளைகள் தாய் தகப்பனை இழந்திருப்பாங்க, தாய் தகப்பன் பிள்ளைகள் இழந்திருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்துல இவர் கண்ணீர் இவரு சொல்றாரு, சத்தத்தை அடக்கு, கண்ணீர் விடாத அப்படிங்கிறார். இது சாத்தியமா? கண்ணீர் விடாம இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஏன்னா தான் ஆடாவிட்டாலும் தன் சதையாடும் அப்படிம்பாங்க. இப்ப நம்முடைய பிள்ளைகள் இறந்திருக்கும் போது, தாய் தகப்பன் இறந்திருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அழ ஆரம்பிப்போம், கதற ஆரம்பிப்போம் இல்லையா? அந்த துக்கம் அதிகமாகும் போது தான் கூக்குரலாக அது வெளிவரக்கூடியதாக இருக்கிறது. அது நாம பல இடங்களையும் பார்த்திருப்போம். ஆனா இங்கே சொல்றாரு, கண்ணீர் விடாத, சத்தத்தை அடக்குன்னு சொல்றாரு. அது சாத்தியமா? சாத்தியம் கிடையாது. அப்போ இங்க சாத்தியமில்லாத வேலையை அவர் நமக்கு சொல்லுவாரு. அப்ப இங்க சொல்லக்கூடிய காரியம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்பிக்கையற்றவர்களாக, விசுவாசமற்றவர்களாக அழாதீங்க அப்படிங்கிறது தான் இங்க சொல்லக்கூடிய ஆறுதலான வார்த்தை. அழுவுறது தப்பு கிடையாது. கண்ணீர் விடுறது தப்பு கிடையாது. அது ஒரு ஒத்துணர்விலான வரக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. ஆனா நமக்கு வேத வசனங்கள் தீர்க்கத்தில் சொல்லக்கூடிய காரியம், உயிர்த்தெழுதலுக்கான நம்பிக்கை அற்றவர்களாக அல்லது விசுவாசம் அற்றவர்களாக அழாதீங்க அப்படிங்கிறது தான் இங்க சொல்லப்படக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. அப்ப நம்பிக்கை உள்ளவர்களாக ஒத்துணர்வினால் அழலாம். ஏன்னா உயிர்த்தெழுதல் வர்ற வரைக்கும் தங்களோட குடும்ப பந்தத்தை இழந்துட்டாங்க இல்லையா? ஒரு தாய் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இறக்கும்போது பிள்ளைகள் தன்னோடு பேசிக் கொண்டிருந்தது, சிரித்து விளையாடி கொண்டிருக்கிறது. அது இறந்துருச்சு. இனி அது அதோட சிரிப்பை பார்க்க முடியாது. அது ஒரு பெரிய பிரிவினை. ஆகையினால அவர்கள் அழகத்தான் செய்வாங்க. அது இயற்கையான ஒரு ஒரு காரியமா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்ப மரித்தவர்களுக்காக அழுகிறது நிச்சயமா அது பலகீனம் அல்ல அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். கண்ணீர் விடுவது ஒரு பலகீனமான காரியம் இல்ல. யெஷுவா கண்ணீர் விட்டார்ன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். யோவான் 11:35 பார்க்கும்போது யெஷுவா கண்ணீர் விட்டார் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் இல்லையா? அப்போ எரேமியால 31:15 பார்க்கும்போது புலம்பலும் கசப்புமா அழுகையும் ஆகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்கு அழுது தன் பிள்ளைகள் இல்லையே அவைகளுக்கும் ஆறுதல் அடையாது இருக்கா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லும்போது இல்லையா? அப்ப அவர்கள் அழுகிறது ஒரு பலகீனம் கிடையாது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஒத்துணர்வு இயேசுவா கண்ணீர் விட்டார் இல்லையா? மற்றவர்கள் மரித்த லாசர் வீட்டுக்கு போகும்போது அங்கேயும் கண்ணீர் விட்டிருக்கிறாரு. ஒரு விதவையின் தாய் அழுது கொண்டு மகளுக்காக அழுது கொண்டு வரும்போது அங்கேயும் கண்ணீர் விட்டாரு. அங்க எல்லாம் கண்ணீர் விடுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? விசேஷமா லாசர் இடத்துல கண்ணீர் விடுறாரு. அங்க விதவையின் தாய் வரும்போது அவர்களுக்காக மனதுருகி ஒரு மனம் துருகிறான்னு சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த கண்ணீர் விடுகிறது அப்படிங்கிற காரியமானது ஒரு பலகீனம் கிடையாது. ஒரு அன்பினால, பரிதாபத்தினாலே உருவாகக்கூடிய காரியமா இருக்கிறது. ஒத்துணர்வினால் உருவாகக்கூடிய காரியமா இருக்கிறது. யேசுவா கிறிஸ்து ஏன் கண்ணீர் விட்டாரு? லாசரை உயிரோடு எழுப்ப போறாரு. ஆனாலும் அங்கே கண்ணீர் விட்டார் என்று நம்ம படிக்கிறோம். ஏன் கண்ணீர் விட்டாரு? அவருக்கு மரணத்தை பற்றிய அந்த அறிவு, புரிதல் அதிகமா இருக்குது இல்லையா? மரணத்தை அவர் அருவருக்கிறார். அது பாவத்தின் விளைவாக இருக்கிறது. பாவத்தை அருவருக்கிற ஒவ்வொரு நபரும் மரணத்தை அருவருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்ப யெஷுவா மரணத்தை குறித்த அந்த அறிவு, அந்த புரிதல் அவருக்கு நம்மை காட்டிலும் அதிகமாவே இருக்கிறது. ஆகையினால்தான் மரணத்தை அருவருக்கிறாரு. அதனால அங்க கண்ணீர் விடுகிறாரு. மற்றவர்கள் அழும்போது அவர்களோடு கூட அந்த ஒத்துணர்வினால அவர்கள் இறக்கப்பட்டு அவர் கண்ணீர் விடுகிறாரு. இப்படி ஒரு காரியமா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விடுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இப்ப நம்முடைய கண்ணீர்லாம் பார்த்தோம்னா, பெரும்பாலும் சுயநலத்தினால வரக்கூடியதா இருக்கு. நம்ம பிள்ளைகள் அழுவும்போது, நம்ம பிள்ளைகள் மரிக்கும்போது, உறவினர் மரிக்கும்போது அழுவோம். மற்றவர்களுக்காக அழுவோமா? அழுவ மாட்டோம். ஏதோ துக்கம் கொண்டாடுறதுக்காக போவோம், இது பண்ணுவோம். ஒரு சிலர் அந்த ஒத்துணர்வு இல்லாம மற்றவர்கள் அழுகிறத பார்க்கும்போது அவங்களுக்கெல்லாம் கண்ணீர் வந்துரும் இல்லையா? இப்ப பார்த்தோம்னா, அதெல்லாம் நீங்க அந்த மரணம் ஏற்பட்டிருக்க வீட்டுக்கெல்லாம் நம்ம எல்லாருமே போயிருப்போம். அப்ப அங்க நடக்கிற நிகழ்வுகள பார்த்திருப்போம். வர்ற வரைக்கும் நல்லா தான் வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா, அங்க சம்பந்தப்பட்டவர் கதறி அழுவுறத பார்த்த உடனே இவருக்கும் கதறி அழுவ வந்துரும். இல்லைங்களா? வர்ற வரைக்கும் நல்லா தான் பேசிட்டு தான் வருவாரு. நல்லா தான் இருப்பாரு. அந்த அழுகை பார்த்த உடனே நமக்கும் அழுகை வந்துரும். இல்லையா? அவங்களோட சேர்ந்து நாமளும் அழுக ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் எதனால வருது? ஒத்துணர்வினால், அவர்களோடு கொண்ட அன்பினால,
ஒத்துணர்வினால் வரக்கூடிய காரியமா இருக்கிறது. அநேகர் பெரும்பாலும் சுயநலத்துக்காக வரக்கூடியதா இருக்கிறது. ஆனா யெஷுவா கண்ணீர் சுயநலத்தினால் அல்ல, அன்பினால் தூண்டப்பட்டு பரிதாபப்படுவதனால் வரக்கூடியதா இருக்கிறது இல்லையா? அதனால எரேமியா 31:15 சொல்லும்போது, புலம்பலும் கசப்பான அழுகையும் ஆகிய கூக்குரல் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நாம படிக்கிறோம் இல்லைங்களா? இப்ப புலம்பல், அதிருப்தி இதெல்லாம் அந்த கசப்பான அழுகை சொல்லப்படுது. புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல். புலம்பல் இருக்கு, ஒரு கசப்பு இருக்கு, அழுகை இருக்கு. அழுகை எப்படி கூக்குரல போட்டு அழுகக்கூடியதாக இருக்குது. அப்ப இதெல்லாம் எதனால வருது? ஒரு அதிருப்தி, அவிசுவாசம், அவநம்பிக்கை இல்லையா? பெரும்பாலும் இதனால வரக்கூடியதா இருக்கிறது. அப்ப கசப்பான அழுகை அப்படின்னு சொல்லி இங்க சொல்றத பார்க்கிறோம் எரேமியால. அந்த கசப்பு எதனால வருது? நாம எதிர்பார்த்தது நடக்கல. நம்பினர் கைவிட்டு விட்டார் இல்லையா? ஒரு கணவன் மனைவி விட்டுட்டு மரிக்கும்போது, மனைவி கணவனை விட்டு மரிக்கும்போது, அவர்கள் கதறி அழுகக்கூடியதெல்லாம் பார்க்கிறோம். ஏன்னா எதிர்பார்த்தது நடக்கல. கணவன் கடைசி வரைக்கும் நம்ம பாதுகாப்பா வச்சிருப்பான்னு நினைச்சோம். நமக்கு முன்னால போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த எதிர்பார்த்தது நடக்கல. அப்ப அங்க ஒரு கசப்பான ஒரு அழுகை வரக்கூடியதா இருக்குது. அப்ப பிள்ளைகள் இறந்த பெற்றோர் அழுகிறதை கூட நாம பார்த்திருப்போம். அவன் எனக்கு கொல்லி போடுவான்னு நினைச்சேன். ஆனா நான் உனக்கு கொல்லி போடுற மாதிரி வச்சுட்டானே அப்படின்லாம் சொல்லி புலம்பி அழக்கூடியதெல்லாம் நாம பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப கசப்பான அழுகை அப்படிங்கிறப்போ எதிர்பார்த்தது அங்க நடக்கல இல்லையா? நம்மனால கைவிட்டுட்டு போயிட்டாங்க. இனி நாம எப்படி இருக்க போறோம்னோ, ஒரு கணவனை இழந்து ஒரு தாய் பிள்ளைகளோட இருக்கும்போது கணவனை இழந்துட்டா அப்படின்னா, அவளுடைய கவலை எப்படி இருக்கும்? இனி நான் பிள்ளைகளை எப்படி வளர்க்க போறேன்? கணவன் இல்லாதபடிக்கு நான் எப்படி தனியா பிள்ளைகளை வளர்க்க போறேன், ஆளாக்க போறேன்? அதெல்லாம் நினைக்கும்போது அழுகையும் கூக்குரலுமாக அங்க வரக்கூடியதா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அதுதான் கசப்பான அழுகை. ஏன்னா எதிர்பார்த்தது நடக்கல, நம்புனது நடக்கல, நம்புனவர் கைவிட்டுட்டு போயிட்டார் அப்படிங்கிறப்போ, நிச்சயமாவே அந்த அழுகை எப்படிப்பட்டதா இருக்கும்? ஒரு கசப்பான அழுகை இருக்கும். கூக்குரல் அப்படிங்கிறப்போ, துக்கத்துல மேற்கொள்ளப்பட்டதுனா துக்கம் கண்ட்ரோல் பண்ண முடியாம வரும்போது தான், அந்த கூக்குரல் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எஷாயா கிறிஸ்து கூட கெத்செமனே தோட்டத்துல பலத்த சத்தத்தோடும், கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினான்னு பார்க்கிறோம் இல்லைங்களா? அந்த பலத்த சத்தம் எதனால வருது? துக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாததுனால புலம்பி கதறி அழுகிறார்கள், சத்தம் போட்டு அழுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதுதான் அந்த கூக்குரலாக இருக்குது. அப்போ என்ன? லோயர் பிரைமரி கிரேசஸ் நம்முடைய கண்ட்ரோல்ல இல்லை. இந்த காரியங்கள்லாம் எதனால ஏற்படுது? மனதினுக்குள்ள லோயர் பிரைமரி கிரேசஸ் இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? கிரேசஸ் குறித்த காரியங்களை ஏற்கனவே படிச்சிருக்கோம். லோயர் பிரைமரி சுயநலமான லோயர் பிரைமரி கிரேசஸ் 10 இருக்குது. பொதுநலமான லோயர் பிரைமரி கிரேசஸ் 10 இருக்குது. அதே போல ஹையர் பிரைமரி கிரேஸ் உயர் பிரதான குணநலன்கள் 7 இருக்கு. அந்த 7 லோயர் பிரைமரி கிரேசஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி படிச்சிருக்கோம். இங்க லோயர் பிரைமரி கிரேசஸ் அப்படிங்கிறது கண்ட்ரோல் இல்லாம போகுது இல்லையா? அதனாலதான் அந்த கூக்குரல் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப இதெல்லாம் நார்மலா நடக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. ஆகையினால கண்ணீர் விடுவது நிச்சயமா என்ன இல்ல பலவீனம் கிடையாது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். யெஷுவாவும் அங்கே கண்ணீர் விட்டார் அப்படிங்கிறத நம்ம வேத வசனங்களில் பார்ப்போம். இன்னொருத்துல பார்க்கும்போது ஒரு ஏழையுடைய மகள் இறந்த போது அவர் பார்த்து அதை அழுகிறெல்லாம் பார்த்து யெஷுவா மனதுருகிறான்னு சொல்லப்பட்டது. லூக்கா 7:13 பார்த்தோம்னா, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்றார் இல்லையா? அவர் உயிரோட எழுப்பிட்டாரு, உயிரோட கொண்டு வந்துட்டாரு. இங்க அது சொல்லும்போது மனதுருகி என்று தமிழ்ல படிக்கிறோம். மனதுருகி அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். இதற்கான ஒரிஜினல் வார்த்தை கிரேக்க வார்த்தை என்னன்னு நாம பார்த்தோம்னா ஸ்பிளான்சின்சோமை அப்படிங்கிறது. ஸ்பிளாச்சின்சோமை அப்படிங்கிற ஒரிஜினல் வார்த்தை. அதற்கான அர்த்தம் என்னன்னு சொல்லுவா டு ஹேவ் த பவல்ஸ் யார்ன், அதாவது குடல் துடித்ததினால் அப்படி ஹேவ் த பவல்ஸ் யார்ன் அப்படின்னா குடல் துடித்ததினால் அவர் அந்த மனதுருகம் அப்படிங்கிறப்போ மற்றவருடைய அழுகையும் கண்ணீரையும் அந்த துக்கத்தையும் பார்க்கும்போது இவருக்கு குடல் துடித்ததுன்னு வர்றாரு. அத சர்வசாதாரண மனதுருகின்னு போட்டோம். அந்த ஒரிஜினல் வார்த்தைக்கு இருக்கிற அர்த்தம் பார்த்தோம்னா தான்
எந்த அளவுக்கு மனதுருகி இருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு புரியக்கூடியதா இருக்கு. இந்த மனதுருகி அந்த டு ஹேவ் த பவுல்ஸ் யார்ன் அப்படிங்கிறது மனதுருகின்னு போட்டாங்க. ஆனா இன்னொரு இடத்துல அதே காரியங்கள குடல் துடித்தது. ஒரு தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடிக்கும் இல்லையா, அதை சொல்றாரு. 1 ராஜாக்கள் 3:26 அதுல பார்க்கும்போது சாலமோன் ராஜாவிட்ட ஒரு ஒரு வழக்கு வருகிறது இல்லையா. 2 பிள்ளை பெற்ற 2 தாய் இல்லையா, 2 பேரும் என்ன பண்றாங்க, 2 பேரும் அவங்க நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இந்த காரியங்களை குறித்த காரியங்கள்லாம். இப்ப 2 பேருமே ஒரே வீட்டுல இருக்கிறாங்க. ஒருத்தவங்க பிள்ளைங்க செத்து போச்சு, இன்னொருத்தவங்க உயிரோடு இருக்குது என் பிள்ளைங்கிறாங்க. இல்ல இல்ல இன்னொருத்தவங்க உயிரோடு இருக்குது என் பிள்ளைன்னு 2 பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. இது வழக்கு சாலமோன் ராஜாட்ட வருது. சாலமோன் ராஜா என்ன பண்றாரு, உயிரோடு இருக்க பிள்ளைங்க 2ஆ பிளந்து ஆள் பாதியா கொடுத்துரு அப்படிங்கிறாரு. அப்பதான் இங்க வருது அந்த உண்மையான அந்த பிள்ளையின் தாய் என்ன சொல்றாங்க. 1 ராஜாக்கள் 3:26 அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்கு அவள் குடல் துடித்ததினால் இல்லையா, ராஜாவை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடும். எங்கேயாச்சும் அந்த பிள்ளை உயிரோடு இருந்தா போதும், அவளுக்கே கொடுத்து விடும் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றதே பார்க்கிறோம். ஆனா இன்னொருத்தி என்ன பண்றாங்க, அது எனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம் பிளந்து போடுன்னு சொல்றாங்க இல்லையா. ஒருத்திக்கு அவளுடைய குழந்தை இல்லை அப்படிங்கிறனால அவள் குடல் துடிக்கல. ஆனா இன்னொரு ஸ்திரீக்கு உண்மையிலே அவளுடைய குழந்தையா இருக்கிறதுனால குடல் துடித்து அந்த பந்தம் அந்த பாசத்தினால அவ குழந்தைய கொல்ல வேண்டாம், அதை எதிரிட்டே கொடுத்துருங்க, உயிரோடாவது இருக்கட்டும்னு சொல்லி அங்க சொல்றதை நாம பார்க்கிறோம். இதற்கு ஆங்கிலத்தில் போட்டிருக்க வார்த்தை அதேதான், ஹர் பவுல்ஸ் யான் இல்லையா. அப்ப இந்த அர்த்தத்தை தான் இங்க ஸ்பிளாக் சிட்சோமை அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமாக கொடுக்கப்படுகிறது. அப்ப யெஸ்வாசு மனதுருகி அப்படிங்கிறப்போ அந்த மனதுருக்கம் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படிங்கிறது இப்ப நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு தாய் தன் பிள்ளைக்காக குடல் துடித்து எப்படி மனதுருகிறாளோ அப்படிப்பட்ட ஒரு மனதுருக்கத்தோடு யெஸ்வாசு அந்த விதவைகிட்ட சொல்றாங்க அழாதே என்று சொல்லி அவங்களை ஆறுதல் படுத்தி அந்த குழந்தையை மீட்டெடுக்கிறாங்க சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ யெஸ்வாசு அப்படி இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியார் நமக்கு இருக்கிறாரு. அதனாலதான் அவருக்கு சொல்லும்போது இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறாரு. அவருடைய அன்பு தன்னலமற்ற அன்பு. அப்ப அவர் கண்ணீர் விடுறதுலாம் மற்றவர்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு ஒத்துணர்வு, அந்த ஒரு துக்கம் இல்லையா. ஆகையினால யெஸ்வாவின் அந்த வருகை நிமித்தம் இந்த மரணமானது எப்படி இருக்குது, நித்திரைக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி வேத வசனங்கள் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. ஏன்னா யெஷுவா கிறிஸ்து தம்முடைய ஜீவனை மீட்கும்படியா கொடுக்கலன்னா இந்த மரணம் நித்தியமான மரணம் உயிர்த்தெழுதலே கிடையாது. யெஷுவா கிறிஸ்து ஆதாமையும் சந்ததியை மீட்கும்படிக்கு தம்முடைய ஜீவனை கொடுத்ததுனால அவருடைய செய்கையின் மூலமாக இந்த மரணம் எப்படிப்பட்டதா இருக்குது, நித்திரை அப்படி என்று நித்திரையாக அது ஆகிறது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இதெல்லாமே ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் இல்லையா. அப்ப அதனாலதான் இங்க ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறாரு யெஷுவா மூலமாக. உன் பிள்ளைகள் மறுபடியும் வருவாங்க, தங்கள் தேசத்தை திரும்பி வருவார்கள் என்று அங்கே ஒரு நம்பிக்கை கொடுக்கிறாரு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. அப்ப இந்த நித்திரை மரண நிலை அப்படிங்கிறது வேதாந்தத்தில் நித்திரையாக உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த நித்திரைங்கிறது மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இடையில் உள்ள ஒரு நிலையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அநேக இடங்களில் இது குறித்து நித்திரை என்றே அங்கு சொல்லப்படுவதை பார்க்கிறோம். மரித்தோர் நித்திரை செய்கிறார் என்றுதான் வேதவசனங்கள் படிக்கிறோம். யோவான் 11:11 14 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்த்தோம்னா நம்முடைய இயேசுவா சொல்றார், நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்தான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். அதற்கு அவருடைய சீசர்கள் ஆண்டவரை நித்திரை அடைந்திருந்தால் சுகம் அடைவான் என்றார்கள். யெஷுவாவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார், அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்பொழுது யெஷுவா அவர்களை நோக்கி லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாக சொல்றாரு சொல்லி அங்க சொல்லுகிறதே நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அப்ப யெஷுவா லாசரோட மரணத்தை நித்திரை அடைந்திருக்கிறான்னு எனக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனா சீசர்கள் அதை புரிந்து கொள்ளல. அப்போஸ்தலர் புரிந்து கொள்ளாதபடிக்கு நித்திரை அடைந்தா சுகம் அடைவான் என்று அங்கே சொல்லுகிறாங்க. அப்ப வெளிப்படையாக மரித்து போனான் என்று சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம்.
அப்ப எஸ்ஆகர்ஸ் மரணத்தை நித்திரை என்று அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். நித்திரையா இருக்கிறான் அவர் பயன்படுத்துகிறாரு. அப்ப நித்திரை என்பது ஒரு உணர்வற்ற ஒரு நிலை. நம்ம தூங்கும்போது அந்த நித்திரை எப்படிப்பட்ட ஒரு உணர்வற்ற ஒரு நிலையாக, அமைதியான ஒரு நிலையாக இருக்கிறது. மூளைக்கு நம்ம உடலுக்கெல்லாம் தேவையான ஓய்வு கொடுக்க கூட ஒரு நிலையா இருக்கிறது. தேவையற்ற நினைவுகள்லாம் அழிக்கப்படக்கூடிய காத்திருத்தல் நிலையா இருக்கிறது. ஆகையினால நித்திரைக்கு அதை ஒப்பிட்டு, நித்திரை என்பதை அந்த மரண நிலை அப்படிங்கிறத இந்த நித்திரைக்கு ஒப்பிட்டு அங்க யெஷாயா சொல்லுகிறார் அப்படிங்கிறத நாம பார்ப்போம். அப்ப நித்திரையில் இருக்கிறவர்கள் எங்க இருக்கிறாங்க? மரண நித்திரையிலே. மரண நித்திரையில இருக்கிறவங்க எங்க இருக்கிறாங்க? சத்ருவின் தேசம் சொல்றார். ஏன்னா மரணத்துக்கு அதிகாரி யாரு? பிசாசு. சத்ருவாகி பிசாசு மரணத்துக்கு அதிகாரியா இருக்கிறான். அப்ப மரண நித்திரையில் இருக்கிறவங்க சத்ருவின் தேசத்துல இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா தீமையான அனுபவங்கள் இருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு நிலையாகவும் இருக்குது. உலகத்துல பூமியில எந்த ஒரு உபத்திரமும் துன்புதம் இருந்தாலும் அது அவரை தாக்காது. அது அவர்களை தாக்காது இல்லைங்களா? வரப்போகிற வர வரப்போகிற அந்த மகா உபத்திரவ காலத்துக்கும் அவர்களுக்கு தப்புவிக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க. ஏன்னா அந்த உபத்திரம் எப்படிப்பட்டதுன்னு சொல்றாரு. வரக்கூடிய உபத்திரம் இது வரைக்கும் அப்படிப்பட்ட உபத்திரம் வந்தது கிடையாது. இதுக்கப்புறம் வரப்போகிறது கிடையாது. அப்போ ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு அந்த மகா உபத்திரம் போகுது அப்படிங்கிறத வலியுறுத்துறத பார்க்கிறோம். அப்படிப்பட்ட உபத்திரத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு நிலையாக எது இருக்கிறது? மரண நித்திரை இருக்குது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அதனாலதான் இதை நித்திரைன்னு சொல்ல. ஏன்னா மறுபடியும் உயிர்த்தலுக்கான ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால இதை நித்திரை. அப்ப உயிர்த்தெழுந்து வரும்போது, உயிரோடு அவர்கள் எழுந்து வரும்போது நித்திரை தெளிந்து விழுத்தி எழும்புவதாக தான் வரக்கூடியவர்களா இருப்பார்கள். ஆக அப்படிப்பட்டவர்கள் தான் இருக்கிறாங்க. ஆகையினாலதான் இங்கே யெஷாயா அதை நித்திரை என்று உருவப்படுத்தி சொல்கிறார் என்று பார்க்கிறோம். யெஷாயா மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டிலும் கூட அதை நித்திரை என்றே உருவப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறதை நாம பார்க்கிறோம். சங்கீதம் 13:3 படிக்கும்போது சங்கீதக்காரன் சொல்றார், என் தேவனாய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும் என்று சொல்வதை பார்க்கிறோம் இல்லையா? அப்ப இங்கேயும் மரணத்தை எப்படி சொல்றார்? நித்திரை என்று அங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல யோபு 14:12 வசனம் அவர் என்ன சொல்ல? மனுஷன் படுத்து கிடக்கிறான், வானங்கள் ஒளிந்து போகும் அளவும் எழுந்திருக்கிறதும் இல்லை, நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லை. அப்ப மரண நித்திரையை அவர் அழகா இங்க வர்ணிக்கிறார். மனுஷன் படுத்து கிடக்கிறான், எப்ப எந்திருப்பான்? வானங்கள் ஒளிந்து போகும் அளவும் எழுந்திருக்கிறது கிடையாது, நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் கிடையாது. அப்ப வானங்கள் ஒளிந்து போச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவாரு? எழுந்து வருவாங்க, நித்திரை தெளிந்து எழுந்து வருவாங்கன்னு இவரும் அந்த உயிர்த்தெழுதுக்கான ஒரு நம்பிக்கையை கொடுக்குறான்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த வானங்கள் ஒளிந்து போகும்போதும் அப்படிங்கிறப்போ இந்த வானங்கள் எதை குறிக்கிறது? ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? 3 வானங்கள் அப்படிங்கிற காரியத்துல படிச்சிருக்கோம். இப்பொழுது இருக்கிற அந்த வானங்களும் பூமியும் அக்கினி கிரியா வைக்கப்பட்டிருக்கிறது சொல்லி பரிசுத்த பேதுரு சொல்றதை பார்க்கிறோம். அப்ப வானங்கள் அப்படிங்கிறப்போ ஆவிக்குரிய கண்ட்ரோலா இருக்கக்கூடிய, காணக்கூடாத ஆவிக்குரிய ஆட்சியாளர்கள் குறிக்கூடா இருக்கு. இப்பொழுது காணக்கூடாத ஆட்சியாளர்கள் யார் இருக்கிறாங்க? அந்த 2ஆம் உலகத்துல சாத்தான் விழுந்து போன தூதர்கள் இருக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த வானங்கள், இந்த காணக்கூடாத ஆட்சி முறை, ஆவிக்குரிய கண்ட்ரோல் இதெல்லாம் ஒளிந்து போற வரைக்கும் என்ன ஆகாது? நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லை. அதெல்லாம் எப்படி ஒளிந்து போகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஆனா அதற்கு நாம இதுக்குள்ள போறது இல்லை. அதே போல 3 உலகத்திலும் வானம் பூமி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அதுக்கப்புறம் வரக்கூடிய வானங்கள் யாரு? கிறிஸ்துவ மனவாட்டி வகுப்பாரும் 3ஆம் உலகத்தில் ஆட்சியாளர்களா இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால பவுலப்போஸ்தலன் சொல்லும்போது கூட கிறிஸ்துக்களான ஒரு மனுஷனை அறிவேன், 3ஆம் வானம் வரைக்கும் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான், அவன் ஆவியில் இருந்தாலும் மாம்சத்தில் இருந்தாலும் நான் அறியேன் அப்படிங்கிறார் இல்லையா? அப்ப 3ஆம் வானத்துக்குரிய காரியங்கள் மில்லியன் யுகத்திலே கிறிஸ்துவ மனவாட்டி வகுப்பாரும் எப்படி ஆட்சி பண்ண போறாங்க அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை குறித்து அங்க சொல்றாரு அப்படிங்கிறலாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லைங்களா? இப்ப அதுக்கான டீட்டெயில்ஸ்க்கு நம்ம இப்ப போக போறது இல்லை. அப்ப இதுல என்ன சொல்றாரு? வானங்கள் ஒளிந்து போகவும் எழுதிருக்கிறது இல்லை அப்படிங்கிறப்போ, நித்திரை தெளிந்து விழிக்கிறது இல்லை அப்படிங்கிறப்போ, அந்த வானங்கள்
அந்த சாத்தாவோட அரசாட்சி முறைகள்லாம் ஒளிந்து போனதுக்கு அப்புறம் கிறிஸ்துவ அரசாட்சி முறை வரும்போது அங்கே எல்லாருமே நித்திரை தெளிந்து எழுப்புவாங்க அப்படிங்கிறத அந்த உயிர்த்தெழுதல் நம்பிக்கையை இங்க யோபு சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல 2 சாமுவேல் 7:12 பார்க்கிறோம். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிரபாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். இங்கே மரணத்தை நித்திரை என்று அங்கே தாவீதுக்கு ஆண்டவர் சொல்றதை பார்க்கிறோம். தேவன் சொல்றார், நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது இல்லையா, மரித்த பிறகு நித்திரைக்கு போனதுக்கு அப்புறம் உனக்கு பின் உன் சந்ததியை எழும்ப பண்ணுவேன், அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் என்று அங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போலதான் யாவின் குமாரத்தி எல்லாம் யாவின் குமாரத்தி எல்லாம் எழுப்பும்போது அவள் நித்திரை எழுந்திருக்கலாம் என்று அங்க சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா. இப்ப பழைய ஏற்பாடு வசனங்கள் சரி, புதிய ஏற்பாடு வார்த்தைன்னு சொல்லி மனத்தை எப்படி அழைக்கிறது, நித்திரை என்று அழைக்கிறதை நாம பார்க்கிறோம். இப்ப மரணம் என்பது தீமையின் அனுபவத்திலிருந்து ஒரு நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. நித்திரை என்ற உருவத்தை ஏன் உபயோகிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மரணத்திற்குள் சென்றவர்கள் நிர்மூலமாக்கப்படல. அதுக்கு பதிலாக தீமையின் அனுபவத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கக்கூடியதா இருக்குது. அப்ப மறுபடியும் உயிரோட வருவாங்க அப்படிங்கிறப்ப ஒரு மனிதன் எப்படி நித்திரத்தில் விழித்து எழுதுகிறானோ அது போல இவர்கள் விழித்து எழுவாங்க. அப்ப அது வரைக்கும் பூமியில் நடக்கிற அந்த தீமையான அனுபவத்திலிருந்து அவர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நிவாரணமாக அது இருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். 2வது பார்த்தோம்னா அவங்க சத்ருவின் தேசத்தில் திரும்பி வருவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. எரேமியா இல்லையா, சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்ப வருவார்கள். அப்ப உயிர்த்தெழுதலின் காலையிலே, அதாவது மில்லியன் யுகத்திலே மரண நிலையிலிருந்து எழுந்து வருவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கப்படுகிறது சொல்லி பார்க்கிறோம். ஆகையினாலதான் இந்த நம்பிக்கை இருக்கிறது. மரணத்தில் சென்றவர்கள் அது நிச்சயமான மரணம் இல்லை. ஆகிற 2 காரணத்தின் மூலமாக தான் என்ன சொல்லப்பட்டிருக்கு, நித்திரை அப்படிங்கிற உருவத்தை அங்க பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம் இல்லைங்களா. அதே போல பரிசுத்தவான்களின் மரணம் இல்லையா, அவர்கள் கிடைத்த ஒரு முழு நிவாரணமா இருக்கும். பூமியில இருக்கிற ரொம்ப உபத்திரவும் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்கள் ஓட்டத்தை ஓடி முழிக்கும் போது அவர்களுக்கு ஒரு முழு நிவாரணமாக இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலில் அவர்கள் மரித்து உயிர்த்தெழுதல் சாயலில் இணைக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க. இப்ப யெசுவா எப்படி மரித்தாரோ நீதி நிமித்தமாக சத்தியத்துக்காக வேண்டி சத்தியத்தை சாட்சி கொடுத்து அவர் தேவன சித்தத்தின்படி தன்னைத்தாமே பலி செலுத்தினார். அதே போல இவர்களும் தங்களை பலி செலுத்தும் போது அப்ப யெசுவாவின் சாயலில மரணத்தின் சாயலில இணைக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க. மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களா இருக்கிறதுனால உயிர்த்தெழுந்த சாயலில் அவர்கள் இணைக்கப்படக்கூடியவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம புரிந்து கொள்ளுகிறோம் இல்லைங்களா. சரி, ஒருவேளை இந்த உயிர்த்தெழுதுக்கான நம்பிக்கை இல்லை அப்படின்னாக்க எல்லாமே கொலாப்ஸ் இல்லையா. உயிர்த்தெழுதுக்கான நம்பிக்கை இல்லைன்னா எல்லாமே கொலாப்ஸ். புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. கர்த்தருக்குள் நிலைத்திருந்தவர்களும் கெட்டிருப்பார்களே என்று சொல்றார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:14 என்ன சொல்றாரு, யெசுவாவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே யெசுவாவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். ஆகையால் இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று 1 படிக்கிறோம். 1 ஒருவர் ஒருவர் தேற்றுங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்போ யெசுவாவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள் அவர்கள் எழுந்திருப்பார்கள். அப்ப யெசுவாவை போல உயிரோட வருவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை உயிர்த்தெழுந்ததுக்கான நம்பிக்கை இல்லைன்னா அவர்கள் ஏன் அவ்வளவு தூரம் கஷ்டப்படணும், உபத்திரம் பூமியில இருக்கிறவங்க உபத்திரம் துன்பத்தை அனுபவிக்கணும். அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா. அதை லாசர் மூலமாக லாசரை எழுப்பினது மூலமாக, யவீரின் மகளை எழுப்பினது மூலமாக, விதவின் மகனை எழுப்பினது மூலமாக ஆண்டவர் அங்க நிரூபணம் பண்ணி காமிக்கிறார். இது போல அவங்களும் எழுந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி அங்க நிரூபணம் பண்ணி காண்பிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அப்போ உயிர்த்தெழலைன்னா பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுதல்ல வேஸ்டா போயிடும் இல்லையா. ஆனா லாசரு, யவீரின் மகள், விதவையின் மகன் இவர்கள்லாம் அவர்கள் எழுந்தது உண்மையா உயிர்த்தெழுதல் கிடையாது.
அவர்கள் மறுபடியும் மரித்தார்கள் என்று நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? அது என்னது? மில்லியன் யுகத்துல கிறிஸ்துவின் அரசாட்சியின் காலத்திலே வானங்கள் ஒளிந்து போனதுக்கு பிறகு எல்லாரும் அதுபோல எழுந்து வருவார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவண்ணம் அந்த காரியங்களை எல்லாம் அவர் செய்து காண்பித்தார் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். அப்ப பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுதல், அவர்கள் உயிர்த்தெழுந்து வரும்போதே அவர்களுக்கு தெய்வீக தலம் கிடைக்கக்கூடியதா இருக்குது. சாவாமை கிடைக்கக்கூடியதா இருக்குது இல்லைங்களா? ஏன்னா பூமியிலே அவர்கள் கஷ்டத்தை உபத்திரத்தை அனுபவித்தார்கள். தங்களை துச்சமாக அற்பமும் குப்பையுமாக எண்ணி பலி செலுத்தக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். கிறிஸ்து மரணத்தின் சாயலிலே இணைக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆகினால கிறிஸ்து உயிரோடு வரும்போது எப்படி சாவாமைக்குள்ள இருக்கிறாரோ அதே போலதான் இவர்களும் சாவாமைக்குள்ள தெய்வீக சுபாவத்துல உயிர்த்தெழுந்து வரக்கூடியவராக அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது எப்படி வரும்? அந்த காரியம் எப்படிப்பட்ட நிகழ்வா இருக்கும்? நிச்சயமா அது தெரியாது, புரியாது. ஏன்னா அவர்களுக்கே அது புரியல, அப்போஸ்தலர்களுக்கே அது புரியல. அவன் உயிர்த்தெழுந்து வருவாங்க. உயிர்த்தெழுந்து வரும்போது அப்ப அப்போஸ்தலன் சொல்லும்போது, இனி எவ்விதமா இருப்போம் என்று நாம் அறியோம். ஆனாலும் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் கிறிஸ்துவை முகமுகமாக நாம் தரிசிப்பதினால அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று நாம் அறிந்திருக்கிறோம் அப்படிங்கிறார். இப்ப யெஷுவா கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு சாயலிலே இருக்கிறாரோ, எப்படிப்பட்ட ஒரு சரீரத்தில் இருக்கிறாரோ அதற்கு ஒப்பாக நாமும் இருப்போம் அப்படிங்கிறத அங்க சொல்றாரு. அப்ப அந்த காரியங்களும் எப்படிப்பட்டதா இருக்கு? சாவாமை, தெய்வீக சுபாவம் எப்படிப்பட்டதா இருக்கு என்பது நமக்கும் என்னது தெரியாது. வேத வசனங்கள்ல நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்குது கொஞ்சம். நாம மனிதர்கள் அப்படிங்கிற தளத்துல நம்முடைய அறிவுக்கும் புரிதலுக்கு ஏற்ற விதமாக சில காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா நாம புரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் மிக அதிகமான உயர்வான உன்னதமான ஒரு நிலையாக தான் அது இருக்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப உயிர்த்தெழுதலின் நம்பிக்கைக்கான காரணம் யெஷுவா கிறிஸ்து இல்லையா? யெஷுவா கிறிஸ்து அதற்கு நம்பிக்கைக்கான ஒரு காரணமா இருக்கிறாரு. அவர் தம்முடைய ஜீவனை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கலன்னா அந்த உயிர்த்தெழுதலுக்கான நம்பிக்கையை யாருக்கும் கிடைக்காது. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவர் தம்முடைய ஜீவனை கொடுக்கலன்னா அந்த உயிர்த்தெழுதலுக்கான நம்பிக்கை நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த விதமான காரியங்களை தான் மார்த்தார் மரியாள்கிட்ட நாங்க சொல்லுகிற அந்த நிகழ்வுகளை நம்ம பார்க்கிறோம். அந்த நிகழ்வை குறித்து நாம மனதிற்கு கொண்டு வந்து நிறுத்தி பார்த்தோமானால் யோவான் 11ல 23ல இருந்து 26 வரைக்கும் உள்ள வசனங்கள் என்ன சொல்றாரு? யெஷுவா மார்த்தாள் சொல்றார், உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு மார்த்தாள் என்ன சொல்றார்? உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் எழுந்திருப்பான் அறிந்திருக்கிறேன் அப்படி சொல்றாரு இல்லையா? அப்ப எதிர்காலத்தில் நடக்கும் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி அங்க மார்த்தாள் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இல்லையா? அப்ப எப்படி எழுந்திருப்பாரு? எதனால எழுந்திருப்பாங்க? அதுக்கு காரணம் என்ன தெரியாது. எல்லாமே காரணகர்த்தா யெஷுவா கிறிஸ்து அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனா வருவாங்க வருவாங்க அப்படிங்கிறது மட்டும் அவங்களுக்கு தெரியுது. அதனாலதான் அறிந்திருக்கிறேன் என்று அங்க மார்த்தாள் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பதான் யெஷுவா என்ன சொல்றாரு? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறோம் மரித்தாலும் பிழைப்பான்னு அங்க சொல்கிறதை பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப அந்த உயிர்த்தெழுதலுக்கான காரணகர்த்தா யாரு? யெஷுவா கிறிஸ்து. நான் தான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். என்ன விசுவாசிக்கிறோம் செத்தாலும் பிழைப்பான், மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிற எவனும் என்றைக்கும் மறியாமல் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா? இந்த உயிரோடு என்னை விசுவாசிக்கிறவனும் மறியாமல் இருப்பான் அப்படிங்கிறது அநேகருக்கு புரியாத ஒரு காரியமா இருக்கு. அந்த உயிரோடு விசுவாசிக்கிறது யாரு? புது சிருஷ்டி. அந்த புது சிருஷ்டி ஒரு காலம் மறிக்காது. அது என்றைக்கு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. அப்ப யெஷுவானவர் எப்படி மரித்து 3 நாட்கள் உயிர்த்தெழுந்து வரும்போது அவருக்கு அந்த புது சிருஷ்டி ஒரு புதிய சரீரம் கொடுக்கப்பட்டதோ அதே போல கிறிஸ்துக்குள்ளார மரித்தவர் உயிர்த்தெழுந்து வரும்போது அவர்களுக்குள்ளே அந்த வளர்ச்சியடைந்த புது சிருஷ்டிக்கு ஆவிக்குரிய தெய்வீக தளத்திலே ஒரு புது சரீரம் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடியதா இருக்கு. அதனால அது மறியாமல் இருப்பான். உயிரோடு என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கு மறியாமல் இருப்பான் என்று அங்க சொல்லுவதை நாம பார்க்கிறோம். அப்ப இந்த வசனங்களை நமக்கு என்ன சொல்லக்கூடியதா இருக்கு? உயிர்த்தெழுதலுக்கான காரணர் யெஷுவா கிறிஸ்து தான் இல்லையா? அப்ப யெஷுவா கிறிஸ்து தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கலன்னா நமக்கு அந்த நம்பிக்கை இல்லை. யெஷுவாவின் மரணம் யெஷுவாவோட மனுஷீகமா இருக்குது. அவருடைய மனுஷீகம் மரித்ததா இருக்கிறது. உயிர்த்தெழுந்தது யெஷுவாவுடைய புது சிருஷ்டியா இருக்கு.
அந்த புது சிருஷ்டி மறிக்கல. அந்த புது சிருஷ்டி தான் மறியாமல் இருப்பான் என்று அங்க சொல்லுகிறது. சொல்லி அதை விசுவாசிக்கிறா என்று கேட்கிறாரு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அப்ப மனுஷோட உயிர்த்தெழுதல்ல யெசுவா மரணத்தில் தான் அவருடைய மாம்சிகம் மரித்ததுல தான் அடங்கி இருக்குது. உயிர்த்தெழுதலுக்கான மூல காரணகர்த்தா யெசுவா கிறிஸ்துவா இருக்கிறாரு. தேவன் இவரை தான் உயிர்த்தெழுதலுக்கான ஒரு காரணகர்த்தாவாக நியமித்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப யெசுவா மனுஷிகம் மீட்கும் கிரயமாக ஆகிறது அப்படிங்கிற காரியங்கள்லாம் நம்ம ஏற்கனவே ரேன்சம் அப்படிங்கிற பாடத்துல நம்ம படிச்சிருக்கிறோம். அப்ப புது சிருஷ்டி உயிர்ப்பிக்கும் ஆவியா இருக்கு. அந்த புது சிருஷ்டி தான் மனிதர்களை மரண நிலையிலிருந்து உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு ஆவியா இருக்கிறதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து மாம்ச நாட்களை உபதேசித்தார்ன்றதை பார்க்கிறோம். முன்பிருந்த முதலாம் மாதம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவனா இருக்கிறான். 2ஆம் மாதம் உயிர்ப்பிக்கிற ஆவியா இருக்கிறார் என்று இயேசு சொல்வதை நாம படித்திருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப திரும்ப மனிதர்கள் சிருஷ்டிக்கப்படக்கூடியவர்களா இருக்கிறாங்க. கிறிஸ்துக்குள்ளாக ஆதாமுக்குள்ள எப்படி எல்லாரும் வந்து பிறந்து வளர்ந்தார்களோ, இப்போ கிறிஸ்துக்குள்ளாக உயிரோடு எழுப்பப்பட்டு, அப்ப கிறிஸ்துக்குள்ளாக ஒரு புது மனிதனாக அவர்கள் சிருஷ்டிக்கப்படக்கூடியவர்களா இருக்கிறாங்க. எப்படி மரணத்துக்கு போனார்களோ, அதே போல இவர்கள் ஜீவனுக்கு ஏதுவாக உயிர்ப்பிக்கப்படக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மரணத்துல எழுந்து வந்த உடனே அதான் உயிர்த்தெழுதல் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அல்ல. அது உயிர்த்தெழுதல் கிடையாது. மரண நித்திரையிலிருந்து எழுந்து வரக்கூடிய ஒரு காரியமா இருக்கும். அதற்கப்புறம் புது உடன்படிக்கை பிரமாணங்களை கீழ்ப்படிய ஆதாம் எந்த நிலையில இருந்தாலும் அந்த பழைய நிலைக்கு அவன் படிப்படியாக முன்னேறி கொண்டே போகக்கூடிய அந்த காரியம் தான் உயிர்த்தெழுதலா இருக்கிறது. ஆதாமுக்கு கொடுத்த தண்டனை என்ன? செத்துக்கொண்டே சாவா என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல படிப்படியாக அவன் மரித்து போனான் இல்லையா? வயதாகி ஜீவன் குன்றி வயதாகி படிப்படியாக மரித்து போனான்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப இங்க கிறிஸ்துக்குள்ளாக வரக்கூடியவர்கள் அவர்கள் உயிரோடு எழுந்து வந்ததிலிருந்து புது உடன்படிக்கை கீழ்ப்படிய கிறிஸ்துக்குள்ளான ஒரு புது மனுஷனாக சிருஷ்டிக்கப்பட்டு அவர்கள் கீழ்ப்படுதலை காண்பிக்கும் போது அந்த பழைய பூர்ண நிலைக்கு ஆதாம் பாவம் செய்யறதுக்கு முன்னுமே எந்த ஒரு நிலையில இருந்தானோ அப்படிப்பட்ட ஒரு பூர்ணமான நிலைக்கு படிப்படியாக அவனை கொண்டு போய் கொண்டே இருக்கிறாரு. இறுதியிலே கொண்டு போய் நிற்கும் போதுதான், அதாவது இது எல்லாம் நடக்கிறது எவ்வளவு காலம்? 1000 வருடங்கள் அவர் எடுத்துக்கிறார். இதெல்லாம் சரி பண்ணி இது பண்றதுக்கு அந்த 1000 வருட அரசாட்சி இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியங்களா இருக்கிறது. கடைசியிலே முழு பூர்ணத்துக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் நிறுத்தும் போதுதான் அவர்கள் எல்லாம் உயிர்த்தெழுதின் பிள்ளைகளாக இருப்பார்கள். அப்பதான் உயிர்த்தெழுதின் பிள்ளைகள். ஏன்னா உயிர்த்தெழுதுக்கான ப்ராசஸ் அப்பதாங்க நிறைவேறி முடியக்கூடியதாக இருக்குது. அப்ப இந்த விதமாக மனிதர்கள் திரும்ப சிருஷ்டிக்கப்படக்கூடியவர்களா இருக்கிறாங்க. தாயின் வயிற்றுல ஒரு பெரிய சிருஷ்டி வேலை நடக்குது இல்லையா? அது போல அங்க நடக்குது. அந்த பெசிலியா காலத்துல எல்லாரும் கிறிஸ்துக்குள்ளாக போதிக்கப்பட்டு, சோதிக்கப்பட்டு, சிக்ஷிக்கப்பட்டு, சீர்திருத்தப்பட்டு, அந்த பூரணமான நிலைக்கு சரீரமும் பூர்ணத்தை அடையணும், மனதளவிலும் பூர்ணத்தை அடையணும், நடத்தை சம்பந்தமான காரியங்களும் பூர்ணத்தை அடையணும், ஆர்டிஸ்ட் சம்பந்தமான காரியங்களும் பூர்ணத்தை அடையணும் இல்லையா? மத சம்பந்தமான காரியங்களும் எந்த ஒரு இடலுமே பூர்ணத்தை அடையணும். அப்படிப்பட்ட ஒரு பூர்ணமான ஒரு நிலையில கொண்டு போய் அவர்களை நிறுத்துறாரு. முழுமையா கொண்டு போய் நிறுத்தும் போதுதான் அந்த உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற காரியம் நிறைவேறக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறதான் வேதாந்தத்திலே சொல்லக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. அதனாலதான் இயேசு சொல்லும்போது புது சிருஷ்டி எப்படி இருக்குது? உயிர்ப்பிக்கும் ஆவியாக இருக்குது என்று சொல்றதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? சரி, அது வரைக்கும் சரி. அப்ப இந்த குறித்த காரியங்களை இன்னும் சில வேத வசனங்களை கொண்டு நாம பார்த்தோம்னா, எசாயா 42:6 எசாயா 42:6 என்ன சொல்றாரு? நீர் குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அப்போ
குருடர கண்களை திறக்கிறதுக்கு, கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் விடுவிக்கிறதுக்கு தான் தேவன் அவருக்கு ஆவியை கொடுத்துக்கிறார் இல்லையா? இதோ 1வது வசனம் எசாயா 41:1 சொல்லும்போது, நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவர், என் ஆத்மாவுக்கு பிரியமானவர், இவரே இவர் பிரியமானவர் இவரே, என் ஆவியை இவர் மேல் அமர பண்ணினேன், பிரஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அப்ப ஆவியை தேவன் அவருக்கு அளவில்லாமல் கொடுத்திருக்கார் என்று படிக்கிறோம் எஸ்ஆ. எதற்காக கொடுத்திருக்கிறாரு? இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சார்ந்து விடுவிக்கணும். சிறைச்சார்ந்து விடுவிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அது எல்லாரும் மரண சிறைக்குள்ள இருக்கிறாங்க. மரண சிறைக்குள்ள இருக்கிறவர்களாம் அவர்களை விடுவித்து கொண்டு வரணும் இல்லையா? கொண்டு வந்து குருடா இருக்கிற கண்களை எல்லாம் திறக்கணும். கட்டுண்டவர்களை காவலில் இருந்து அப்படி சொல்லும் போது ஜனங்கள் எல்லாம் எதுல கட்டுண்டவர்களா இருக்கிறாங்க? பாவத்திற்கும் சாபத்திற்கும், ஆதாமின் சாபத்திற்கும் பாவத்திற்கும் சாத்தானுக்கும் அடிமைத்தனத்துல கட்டுண்டவர்களா இருக்கிறாங்க. அந்த கட்டுண்ட நிலையில் இருந்தெல்லாம் அவர்களை விடுவிக்கணும். சாத்தானுடைய காவலில் இருந்தெல்லாம் அவர்களை விடுவிக்கணும். மரண சிறைச்சாலையில் இருக்கிற விடுவிக்கணும். இதெல்லாம் செய்யறதுக்கு தான் எஸ்ஆ கிறிஸ்துக்கு தேவன் தம்முடைய ஆவியை அவர் மேல் அமர பண்ணினார் என்று இங்க சொல்லுகிறோம். அப்ப சிறைச்சாலைன்னு அங்கே சொல்லக்கூடிய காரியங்கள் பார்த்தோம்னா மரண சிறையிலே, அதாவது மரித்த நிலையில இருப்பவர்களை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. அப்போ கட்டுண்டர்கள் அப்படிங்கிறப்போ சாத்தானால் கட்டுண்டு குருடாக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க இல்லையா? அந்த படிக்கிற குருடர்களை அவருடைய கண்களை திறக்கணும். அப்படி சாத்தானால் கட்டுண்டு அவரிடத்துல அடிமையா இருக்கிறவர்களை அந்த கட்டுகளை இருந்து கட்ட அவிழ்க்கணும். இதெல்லாம் செய்யக்கூடியது யாரு? யேசுவா கிறிஸ்துவாக இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப இவைகளை செய்யறதுக்கு தேவன் தமது ஆவியை அவர் மேல அமர பண்ணியிருக்கிறார் எசாயா 42ஆம் அதிகாரம் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இதே போலதான் எசாயா 61லயும் சொல்றார். எசாயா 61ல படிக்கும்போது கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஒட்டியையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின் நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். அப்போ தேவனுடைய ஆவி எதுல இருக்கிறார்? சிறுமைப்பட்டவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க அபிஷேகம் பண்ணினான்னு நாங்க சொல்றதை பார்க்கிறோம். இறுதிய நொறுங்குண்டு காயம் கட்டுதலை, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, கட்டவில்லை இல்லைங்க. சிறைப்பட்டவர்கள் கட்டுண்டவர்கள் அப்படிங்கிறப்போ சிறைப்பட்டவர்கள் மரண சிறையில் இருக்கிறவங்க, அதாவது குழிக்குள்ள போனவங்க, கல்லறைக்குள்ள போனவங்களா இருக்கிறாங்க. கட்டுண்டவர்கள் அப்படிங்கிறப்போ சாத்தானால் கட்டப்பட்டு இருக்கக்கூடியவர்களாக, குருடாக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் வெளியே கொண்டு வர்றதுக்கு அவரை அபிஷேகம் பண்ணியிருக்காரு. ஆவியை கொடுத்து அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. இப்ப இறுதிய நொறுங்குண்டவர்களுக்கு இப்ப அவர் சொல்றாரு, அழாதே, கூக்குரலிடாதே இல்லையா, உன் கிரியைகள் பலன் உண்டு, உங்கள் பிள்ளைகள் தங்கள் தேசம் திரும்ப வருவாங்க, சத்துரு தேசம் திரும்ப வருவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஆறுதலான வார்த்தைகளை அங்க எரேமியா நூல் அங்க கொடுக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம் இல்லையா? அப்போ கிறிஸ்து வகுப்பாருக்கு பார்த்தோம்னா புது சிருஷ்டி வளர்ந்து அதற்கு தெய்வீக சரீரம் கொடுக்கப்படுகிறது. அது இருந்தாதான் அவர்கள் மற்றவர்களுக்கு உயிர்த்தல் வைக்கிறாங்க. யெஷுவா கிறிஸ்துக்கு எதுக்கு தெய்வீக சரீரம் கொடுக்குறாரு இல்லையா? ஒரு ஆவிக்குரிய சரீரம் கொடுத்துருக்கலாம், பழைய நிலையை கொடுத்துருக்கலாம், பழைய நிலையை காட்டி இன்னும் கொஞ்சம் உயரான நிலையிலே கொடுத்துருக்கலாம். ஆனா தெய்வீக சரீரம் கொடுக்குறாரு, டிவைன் நேச்சர் கொடுக்குறாரு. எதுக்கு? மற்றவர்களெல்லாம் உயிரோட கொண்டு வரணும் இல்லையா? அப்ப அதற்கு தகுதியானவர்களாக அவர் ஆக்குறத இவ்வளவு உபத்திரங்கள் துன்ப தீவிரங்களை இங்க பட்டாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இது இருந்தாதான் மற்றவங்க உயிர்த்தலை செய்ய முடியும். அந்த தெய்வீக சுபாவத்தை அவர்களுக்கு கொடுக்கிறாரு. இப்ப தேவன் செய்ய இயலாத வேலையை குமாரனை கொண்டு செய்கிறாரு. இப்ப யாவை தேவன் மனுமக்களுக்காக மறிக்க முடியுமா? மறிக்க முடியாது இல்லையா? யாவை தேவன் எப்படிப்பட்டவர்? சாவாமை உள்ளவர், சாவு அண்ட முடியாது. அப்ப மனுமக்களை மீட்டெடுக்கிறதுக்கு, நீதியை திருப்திப்படுத்துவதற்கு யாவை தேவன் தம்முடைய ஜீவனை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அதனால்தான் தாம் செய்ய இயலாததை குமாரனை கொண்டு செய்கிறார். குமாரன் செய்ய முடியும். குமாரன் லோகாசா இருக்கும் போது அவர் தெய்வீக சுபாவம் கிடையாது.
அப்ப குமாரனை கொண்டு அங்க அந்த வேலைகளை அவர் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவன் செய்ய இயலாத வேலையை குமாரனை கொண்டு செய்கிறாரு. மனுமக்கள் மீது அவ்வளவு அன்பு கொண்டவராக யாவே தேவன் இருக்கிறார் இல்லையா? அப்ப யாவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்விதமாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். வேதத்துல படிக்கிறோம் இல்லையா? அதான் அவருடைய அன்பு. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து நம்மளை மீட்டு எடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம புரிந்து கொள்கிறோம். அப்ப யாவை தேவன் கிரியை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார் இல்லையா? யோவான் 5:17, 19, 20 என்ன படிக்கிறோம்? இயேசு அவர்களை அவர்களை நோக்கி என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். படிக்கிறோம் 7ஆம் நாளில் பிதா ஓய்ந்திருந்தான்னு படிக்கிறோம் இல்லையா? ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன். இப்ப 7ஆம் நாள்ல ஓய்ந்திருந்தார் ஓய்ந்திருந்தல் அப்படிங்கிறப்போ அது சோம்பேறித்தனமா உட்கார்ந்து இருக்கிறது கிடையாது. நன்மையான காரியங்களை செய்யறது, நன்மையான காரியங்களை செய்யக்கூடியதுதான் அந்த ஒரு காரியமா இருக்கிறது. அப்ப பிதா கிரியை செய்து வருகிறார். ஓய்வு நாள்ல இருக்கிறார் பிதா. ஓய்வு நாள்ல பிதா கிரியை செய்து வருகிறாரு. யெஷுவா கிறிஸ்து ஓய்வு நாள்ல கிரியை செய்து வருகிறார். இப்போ எல்லாரும் நன்மையானவைகளை செய்து கிரியை செய்து வருகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாரு? பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ, பிதானவர் செஞ்சு காமிக்கிறார். இதை செய்யணும், இதை பேசணும் சொல்லிட்டு குமாரன் காமிக்கிறார், செஞ்சு காமிக்கிறாரு. அவர் செய்ய காண்கிறதோ அதே அன்றி வேற எதையும் நான் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் செய்கிறார், அந்தபடியே செய்கிறார். அவர் பிதா கிரியை செய்கிறாரு, செஞ்சு காமிக்கிறாரு. அதே காரியத்தை குமாரனும் செய்கிறான்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா? அப்ப பிதாவானவர் குமாரத்துல அன்பா இருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அப்ப பிதா கிரியை செய்கிறார், நானும் கிரியை செய்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? பிதா ஓய்வு நாளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார், கிரியை செய்கிறாரு. பிதா ஓய்வு நாள் கிரியை செய்கிறாரு, நானும் ஓய்வு நாள் கிரியை செய்கிறேன். பரிசையோட குற்றச்சாட்டு என்ன? ஓய்வு நாள்ல நீ குணப்படுத்துற இல்லையா, மற்ற நாள் இருக்கு, அப்ப வந்து செஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வெகுண்டு எழுகிறாருன்னு சொல்லி பார்க்கணும். ஆனா அதே பரிசேயர்கள் வேதபாரர்கள் என்ன பண்றாங்க? ஓய்வு நாள்ல விருத்தஸ்தானம் பண்ணுவாங்க இல்லையா? அழகா இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, ஓய்வு நாள்ல உங்களோட ஆடாது மாடாது துறவுல விழுந்தா அது போய் தூக்கி விட மாட்டீங்களா? அப்படியே ஓய்வு நாளாச்சே, நம்ம வேலை பண்ணக்கூடாது, விட்டுட்டு போயிடுவீங்களா அப்படிலாம் கேட்கிறாரு. ஒரு இடத்துல அப்படி கேட்கும்போது அவர்கள் வெட்கப்பட்டு போனார்கள் என்று வேதவசனம் சொல்லுது. அப்ப ஓய்வு நாள் என்னது? சோம்பேறித்தனமா இருக்கிறது கிடையாது, நன்மையானவைகளை செய்யக்கூடிய காரியங்களா இருக்குது. அப்ப பிதானவர் நன்மையான காரியங்கள் செய்யறாரு, நானும் செய்யறேன் அப்படிங்கிறது அங்க யெஷுவா சொல்றதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? சரி, யோவான் 5:21 23 வரைக்கும் படிக்கலாம். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாய் இருக்கிறான். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல நானும் செய்கிறேன் அப்படிங்கிறார் இல்லையா? குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். பிதாவானவர் எந்த மரித்தோரை உயிர்ப்பிச்சாரு? யார உயிர்ப்பிக்கிறாரு? உயிர்ப்பிக்கிறது போல யெஷுவா கிறிஸ்துவ தான். யெஷுவா கிறிஸ்துவ யாரும் உயிரோடு பிதாவானவர் யாவே தேவன்
யாவே தேவன் எப்படி மரித்தோரை எழுப்புறாரோ இல்லையா, யெஷாவை எழுப்புறாரோ, அதே போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறாரு. அதற்கு அதிகாரத்தை இவர் கொடுத்திருக்கிறாரு. அதே அடுத்த வசனம் சொல்றாரு, அன்றியும் பிதாவை கனம் பண்ணுவது போல எல்லாரும் குமாரன் படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். நியாய தீர்ப்புனா என்ன அர்த்தம் இல்லையா? போதித்தல், சோதித்தல், சிட்சித்தல், சீர்படுத்துதல், அந்த 4 காரியம் தானே. வெரி குட். அநேகர் என்ன நினைக்குவாங்க, நியாய தீர்ப்புன்னா அந்த தீர்ப்பு சொல்றதை மட்டும் தான் நினைச்சிருப்பாங்க. போதிக்கணும், சோதிக்கணும், சிக்ஷிக்கணும், சீர்படுத்தணும் இல்லையா? கடைசியா தான் ஜீவனுக்கு தகுதியானவர்கள் தகுதி இல்லையாத தீர்க்கக்கூடிய காரியம். கடைசியா தான் அந்த செம்மையார வெள்ளாடு தனியா பிரிக்கி அவர்கள் தீர்க்கக்கூடிய காரியமா இருக்கு. அப்ப நியாய தீர்ப்புங்கிறது போதிக்கணும், சோதிக்கணும், சிக்ஷிக்கணும், சீர்திருத்தணும், இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணணும்னா அவர்கள் உயிரோட கொண்டு வரணும் இல்லையா? உயிரோட கொண்டு வந்தாதானே பண்ண முடியும். எல்லாரும் மரித்து போயிருக்கிறாங்களே, மரண நித்திரையில் இருக்கிறாங்களே. அப்ப எல்லாத்தையும் உயிரோட கொண்டு வந்தா தானே பண்ண முடியும். அப்ப அங்க உயிர்த்தல் இருக்கிற நம்பிக்கை அங்க இருக்குது. எல்லாரும் உயிரோட கொண்டு வந்து எல்லாத்தையும் அது போல செய்யறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதெல்லாம் எதுக்காக? பிதாவை கனம் பண்ணது போல குமாரனை கனம் பண்ணும்படிக்கு இந்த அதிகாரத்தை தேவன் குமாரனுக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்ப குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை எழுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனா இருக்கிறான் என்று அங்க தெளிவாங்க சொல்கிறதை நாம பார்க்கிறோம். சரி, அடுத்தது யோவான் 5:28-29 படிக்கலாம். யோவான் 5:28-29. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் பிரேத குழியில் அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். எதிர்காலத்தை வருது அப்படிங்கிறார் இல்லையா? நன்மை செய்வது ஜீவன அடிப்படை எழுந்திருப்பாங்க, தீமை செய்வர்கள் ஆக்கினை அடிப்படை எழுந்திருப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கு. இங்க ஆக்கினை தமிழ்ல போட்டு, ஆங்கிலத்துல டயக்லாட் பைபிள் என்ன போட்டிருக்காங்க? ஜட்ஜ்மெண்ட் இல்லையா? நிதான தருதலை அடைபடி எழுந்திருப்பார்கள். எது நீதி, எது அநியாயம், எது சரி, எது தப்பு அப்படிங்கிற காரியங்கள்லாம் நிதானி தறிந்து கற்றுக்கொள்ளும்படிக்கு அவர்கள் என்ன பண்ணுவாங்க? எழுந்து வருவார்கள். ஜட்ஜ்மெண்ட் இல்லையா? ஜட்ஜ்மெண்ட் என்ன? நிதானித்து அறியக்கூடிய ஒரு காரியம். அதுவும் அதுக்கு பேரு ஜட்ஜ்மெண்ட் தான். அப்ப ஆக்கினை அப்படிங்கிறப்போ ஒரு தவறான கருத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. என்னமோ அவர்கள் துன்பத்தை அனுபவிக்கிறது தான் எழுந்து வருவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியதா இருக்குது. தீமை செய்தவர்கள் ஜட்ஜ்மெண்ட் அடிப்படைக்கு எழுந்து வருவார்கள் என்று அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அப்போ நிதானித்தறிதல் அடைமடிக்கு எழுந்து வர்றாங்க. நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடிப்படைக்கு எழுந்திருக்கிறவர்களா இருப்பாங்க. யார் இந்த நன்மை செய்தவர்கள்? பரிசுத்தவான்கள். சுவிசேஷ யுகத்திலே ஓடின பரிசுத்தவான்கள் எழுந்து வரும்போது எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க? எழுந்து வரும்போதே ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாக தான் உயிரோட வர்றாங்க. அதற்கப்புறம் அவர்களுக்கு எந்த ஒரு பரீட்சையோ சோதனையோ நியாய தீர்ப்போ கிடையாது. நியாய தீர்ப்பு அவர்களுக்கு பூமியில இருக்கும் போதே ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா? சொல்றார், நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமா இருக்கிறது அப்படின்னு பேதர் சொல்றதை நம்ம படிச்சிருக்கிறோம். அப்ப பூமியிலே அவர்களுக்கு நியாய தீர்ப்பு முடிஞ்சிருச்சு. எல்லா காரியமும் முடிஞ்சிருச்சு. ஜீவனுக்கு தகுதியானவங்க தகுதியற்ற காரியங்களும் முடிஞ்சிருச்சு. இனி அவர்கள் உயிரோடு எழுந்திருக்கும் போது ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறாங்க. ஆனா மற்றவர்கள் இல்லையா, தீமை செய்தவர்கள், மற்ற உலகத்தார், மற்றவர்கள் எப்படி இருக்காங்க? ஜட்ஜ்மெண்டை அடிப்படை நிதான தேர்தலை அடையும்படிக்கு அவர்கள் எழுந்திருக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. கிறிஸ்துவ மூலமாக போதிக்கப்படும் போது, சோதிக்கப்படுது, சிரிச்சிட்டு சீர்படுத்தப்படும் பொழுது எது சரி, எது தப்பு, எது நீதி, எது அநியாயம், இதெல்லாம் சரியான விதத்திலே நிதானித்து அறிந்து செயல்படக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறதா இங்கே சொல்லக்கூடியது இருக்குது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம் இல்லையா? அப்போ உயிர்த்தெழுந்த திட்டத்தை செயல்படுத்த தேவனை போன்ற ஒருவர் வேணும். தெய்வீக சுபாவத்தில் இருக்கிற ஒருத்தர் வேணும். அதனாலதான் கிறிஸ்துவும் மனவாட்டிய வகுப்பாரும் தெய்வீக சுபாவத்திலே அவரை எழுப்புகிறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இல்லையா? அப்ப குமாரனை புது சிருஷ்டியா தான் பூமியில இருக்கும்போது குமாரனை புது சிருஷ்டியா ஜனிப்பிக்கிறாரு. தம்மை போலவே தெய்வீக சுபாவத்திலே அவர்களை கொண்டு வருகிறார் என்றால் அது எப்படி? தேவனுடைய தாராள குணமா இருக்கிறது. தேவனுடைய தயை தாராளம் அவ்வளவு இருக்குது இல்லையா?
நான் மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, நான் எவ்வளவுதான் மற்றவர்களுக்கு கொடுத்தாலும் தனக்கு மிஞ்சி போயிடக்கூடாதுன்னு நினைக்குவாங்க. நீங்க உங்களோட அனுபவத்திலே படிச்சிருப்பீங்க. உங்கள் அனுபவத்துல நீங்க அந்த காரியங்கள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. நமக்கு நாம நொடிச்சு போயிருக்கும் போதெல்லாம் அநேகர் உதவி பிரசவத்தில் உதவி பண்ணுவாங்க. உதவி பண்ணுவாங்க. நல்லா பக்கபலமா இருப்பாங்க. தேற்றுவாங்க, ஆற்றுவாங்க, பக்கபலமா இருப்பாங்க. அதே நாம டெவலப் ஆகி முன்னேறத பார்க்கும்போது, அவர்களை காட்டிலும் மேலே போக ஆரம்பிச்சோம்னா, அப்படியே பொறாமைப்பட்டு எந்த அளவுக்கு உதவி பண்ணுவாங்களோ, அது அப்படியே ரிவர்சபிள் ஆயிரும். நமக்கு கெடுதி உண்டாக்கிருவாங்க. ஏன்னா அவர்களை காட்டிலும் மேலே போயிட்டு இருக்கோம். இல்லையா? இதெல்லாம் நம்முடைய அனுபவத்திலே நாம பார்த்திருக்கிறோம். ஆனா பிதாவானவர் எப்படி என்ன சொல்றாரு? தம்மை போலவே இருக்கும்னு சொல்லிட்டு தெய்வீக சுபாவத்தை கொடுத்திருக்கிறார். இல்லையா? அது அவருடைய தாராள மனப்பான்மை குறிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த உயிர்த்தெழுதல் எப்பொழுது வரும், எந்த விதமா ஆகும் அப்படிங்கிற காரியங்கள்லாம் தானியேலில் சொல்லப்பட்டிருக்கு நமக்கு. தானியேல் 12ல 1, 2 படிக்கலாம். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். அப்போ என் ஜாதியின் புத்திரர்கள் இருக்கிற பெரிய அதிபதி மிகாயில் யாரு? யெஷுவா கிறிஸ்து தான். எல்லாருக்குமே தெரியும். அக்காலத்துல எழும்புவான். அக்காலங்கிறது என்னது? எதை குறிக்குது? தானியேல் 11ஆம் அதிகாரத்துல முடிவு காலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த முடிவு காலத்துல மிகாயேல் எழும்புவான்னு சொல்ற. அக்காலத்திலே அப்படிங்கிறப்போ இதற்கு முன்னால் அந்த முடிவு காலத்தை குறித்த காரியங்கள் நாம ஏற்கனவே வேற ஒரு சப்ஜெக்ட படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அந்த கிறிஸ்துங்கிற காரியத்துல எல்லாம் அந்த முடிவு காலத்தை குறித்த காரியங்கள்லாம் படிச்சிருக்கிறோம். அப்ப அந்த முடிவு காலம் தானியேல் 11ஆம் அதிகாரம் சொல்லப்பட்ட அந்த முடிவு காலத்துல மிகாயேல் எழும்புவான் என்று அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அப்ப எழும்பும்போது என்ன இருக்கும்? மகாபத்திரம் வரும்னு சொல்றாரு. யாதொரு ஜாதியிலும் தோன்றின முதல் அக்காலம் மட்டும் உண்டாது ஆபத்து காலமாகும். புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் என்று சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த முடிவு காலத்துல அங்க எழும்புவான்னு சொல்லப்பட்டது. அதே இங்க 2வது வசனத்தை என்ன சொல்றாரு? பூமி தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகர் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழுத்து எழுந்திருப்பார்கள். இப்ப எழுந்திருப்பார்கள் என்று பன்மையில சொல்லப்படுகிறது. எழும்புவான் என்று ஒருமையில் அங்கு சொல்லப்படுது. அங்க எழும்புவான் அப்படிங்கிறப்போ யெஷுவாவுக்கு சொல்லப்படக்கூடியதா இருக்கிறது. எழுந்திருப்பார்கள் அப்படிங்கிறப்போ மனுமக்களை குறித்து அங்க சொல்லக்கூடிய ஒரு காரியமா சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழுத்து எழுந்திருப்பார்கள் என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இப்ப நித்திய ஜீவனுக்கு எழுந்திருக்கிறவங்க யாரு? சிலர் நித்திய ஜீவனுக்கு எழுந்திருக்கிறாங்க. எந்திரிச்சு வரும்போதே அவர்களுக்கு நித்திய ஜீவன் இல்லையா? அப்ப யாருக்கு இது? சபை வகுப்பார். சபை வகுப்பார். வெரி குட். சபை வகுப்பார் எழுந்து வரும்போது இவனுக்கு எழுந்து வரக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்ப சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சி இழுத்து எழுந்திருப்பான்னு சொல்லப்படுகிறது. ஆனா இங்க நித்திய நிந்தை இகழ்ச்சிங்கிறது தவறான ஒரு காரியம். நித்திய அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. நித்தியங்கிற இடத்துல ஆங்கிலத்துல என்ன பண்ணுறது? எவர் லாஸ்டிங் சொல்லப்படுது இல்லையா? எவர் லாஸ்டிங்னா என்ன அர்த்தம்? நீடித்த இல்ல. சிலர் நீடித்த நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் இழுத்து எழுந்திருப்பார்கள் இல்லையா? இப்ப மற்றவர்கள் பூமிக்குரிய வகுப்பார் எழுந்திருக்கும் போது உயிர்த்தெழுந்து வரும்போது ஏற்கனவே அவர்கள் செய்த பாவமான காரியங்கள் அக்கிரமமான காரியங்கள் அவங்களுடைய மனதிலே இருக்கும். அதுதான் அவர்களை நிந்திக்கும் இல்லையா? அந்த நிந்தையும் இகழ்ச்சியும் அவரோட உள்ளத்துல இருந்து கொண்டே இருக்கும். அது இருந்து கொண்டே இருந்தாதான் யெஷுவா கிறிஸ்து எவ்வளவு கிருபையா நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறாரு. தேவனை எவ்வளவு கிருபையா அதெல்லாம் பாவத்தை புறம்பே தள்ளி இருக்கிறாரு. அவர்கள் செய்த நன்மைகளோ எல்லாம் அப்பதான் நமக்கு புரிய வரும். எவ்வளவு தயவு பண்ணியிருக்கிறாங்க, நாம எவ்வளவு கேவலமா நடந்திருக்கிறோம், எவ்வளவு அக்கிரமம் பண்ணியிருக்கிறோம். ஆனா அதெல்லாம் நம்ம நீக்கி யெஷுவா கிறிஸ்து மூலம் அந்த பாவத்தை எல்லாம் நீக்கி கழுவி சுத்திகரித்து இந்த அளவுக்கு ஜீவனுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரே அப்படிங்கிற எண்ணங்கள் சிந்தனைகளும் இருக்கும் இல்லையா? அப்பதான் இருக்கும். ஏன் இந்த எண்ணங்கள் அவங்க கடந்த காலம் செய்த காரியங்கள், கடந்த காலத்து அவருடைய நடவடிக்கைகள் இது எல்லாமே அவர்களுக்கு எப்படி இருக்கும்? அவர்களுக்குள்ளே அதை நிந்திக்கக்கூடியதாக இகழ்ச்சிக்கக்கூடியதாக இருக்கும்.
அங்க யாரும் யாரையும் கிறிஸ்துவ ராஜ்யத்திலே இகழ்ச்சியாகவோ நிந்தையாகவோ அவங்க பேச மாட்டாங்க இல்லையா. என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. அப்படிப்பட்ட நிந்தியான காரியங்களை செய்வதற்கு யாரையும் அனுமதிக்க மாட்டார். ஆனா அவர்கள் தங்களுடைய பாவங்களை நினைக்கும் போது நிச்சயமா அது அவர்களுக்கு எப்படி இருக்கும், தங்களுக்கு தாங்களே அது ஒரு நிந்தையாக எகிழ்ச்சியாக இருப்பதை அவர்கள் உணரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதுதான் நீடித்த நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழுத்து எழுந்திருப்பார்கள் அப்படிங்கிறத நாம இந்த காரியங்கள் இருந்து நம்ம புரிந்து கொள்கிறோம். சரிங்களா? சரி. அப்படின்னா அவங்க அந்த உணர்வு அடையிற வரைக்கும் அந்த நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் இருப்பாங்க. அந்த நிந்தை இகழ்ச்சி கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு. நீடித்த இல்லையா? ஆமா. இயேசு இல்ல அவங்க நம்முடைய அதெல்லாம் உணர்வு மறந்து அடைஞ்சிட்டாங்கன்னா போச்சுன்னா அவங்க உணர்வு அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க திருந்திடுவாங்கல்ல. அந்த உணர்வு அடையிற வரைக்கும் அந்த உணர்வு இதுல அடைஞ்சு இருப்பாங்க. திருந்தினாலும் கூட இல்லையா, அந்த ஞாபகம் இருந்து கொண்டேதான் இருக்கும். நாம எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கிறோம், அந்த ஞாபகம் இருந்து கொண்டே இருக்கும் போது அவர்கள் நன்றி உள்ளவர்களாக கிறிஸ்துவத்திலும் பிதாவிடத்திலும் அன்பு கொண்டவர்களாக அன்பு அதிகரிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த தீமையான காரியங்கள் அதெல்லாம் மறந்து போச்சு, பாவமான காரியங்கள்லாம் மறந்து போச்சுன்னா அந்த அனுபவம் இவர்களுக்கு நன்மையை கொடுக்காது. தேவன் இவ்வளவு 6000 வருடங்களா மனிதர்களுக்கு தீமையின் அனுபவத்தை கொடுக்கிறாரு. எதற்காக? அவங்கள விட்டு அப்பதான் அதை நன்மையான மறக்கக்கூடாது. காரியங்கள் அவங்க உணர்வாங்க. பாவம் எவ்வளவு வெறுக்கத்தக்கது, நீதி நியாயத்தை செய்வது எவ்வளவு நேசிக்கத்தக்கது அப்படிங்கிறத அனுபவ ரீதியா உணர்ந்து கொள்ளணும்னு சொல்லிதான் தீமையை அனுமதிச்சிருக்கிறார். இதெல்லாம் மறந்து போச்சுனாக்க மறுபடியும் பாவம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. ஆதாம் இருந்த நிலைக்கு போயிருவாங்க. மறுபடியும் இதெல்லாம் மறந்தாச்சுன்னா இது எப்பவுமே ஞாபகத்துல இருக்கும்போது அன்பு, தேவன் மேல் கொண்ட அன்பு குறையாது, கிறிஸ்து மேல் கொண்ட அன்பு குறையாது. இந்த பாவத்துக்காக தான் அவரு சிலுவையில் அறைந்தாரு, அவரு சாட்டையால் அடைக்கப்பட்டாரு, அவரு வேதனைப்பட்டாரு. இதெல்லாம் நாம அனுபவிக்க வேண்டிய காரியங்கள். பாவம் செய்ததன் மூலமாக நாம அனுபவிக்க வேண்டிய வேதனைகளையும் துன்பத்தையும் யெஷுவா மேல சுமத்தி இருக்கிறாரு தேவன் இல்லையா. நம்முடைய மீறுதல் நிமித்து அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரங்கள் நிமித்து அவர் அடிக்கப்பட்டார். அதுதானே படிக்கிறோம். அப்ப இதெல்லாம் நீடித்த நாட்களாக அவர்களுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கும். ஆனா மற்றவர்கள் அவர்களை நிந்தையாக இகழ்ச்சியாக யாரும் யாரையும் கண்ணோக்க மாட்டாங்க. அது அவர்களுக்குள்ள இருந்து அவர்களை நிந்தையாக இருக்கும் அப்படிங்கிறத இங்க நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. இதெல்லாம் எப்ப நடக்கும்? மிகாயேல் எழும்பக்கூடிய அந்த காலகட்டத்துல இல்லையா. மிகாயேல் எழும்பும் போதுதான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். சரிங்களா? பிரதர், இந்த இடம் வந்து எவர்லாஸ்டிங் கண்டெம்ப்ட் அப்புறம் நித்திய நிந்தை அப்படின்றது வந்து அப்போ இரண்டாம் மரணத்தை வந்து மீன் பண்ணாதா பிரதர்? இரண்டாம் மரணத்தை குறிக்குமா குறிக்காதான்னு கேக்குறேன். இது நித்திய இரண்டாம் மரணம் கிடையாது. நீடித்த நிந்தை இகழ்ச்சிக்கு இரண்டாம் மரணத்தை குறிக்கல. நீடித்த நிந்தைக்கு இகழ்ச்சிக்கு விழுத்து எழுந்திருப்பார்கள் இல்லையா. அது வந்து நமக்கு நீடித்தே இருக்காது இல்ல பிரதர்? எது நீடித்து இருக்காதுங்கிறீங்க? இந்த நித்திய நிந்தை வந்து நீடித்து இருக்காது இல்ல. நீடித்து இருக்கும் சொல்லிதான் வேத வசனம் சொல்லுது. பாத்தீங்களா? நித்தியம் வரக்கூடாது. நித்தியங்கிற இடத்துல நீடித்து இல்லையா. நீடித்த நிந்தைக்கும் இகழ்ச்சி விழுத்து எழுதியிருப்பார்கள். அப்போ அந்த அவர்கள் செய்த பாவங்களும் அவர்கள் செய்த மீறுதல்களும் அக்கிரமங்களும் அவர்களுக்கு ஒரு நிந்தையாக நீடித்த நாட்களாக இருக்கும் தான் இங்க சொல்றாரு. புரியுதுங்களா சிஸ்டர்? எப்போ? விழுத்து எழுந்திருக்கும் போது. எப்ப விழுத்து உயிரோட வரும்போது. மரணத்துல இருந்து அவங்க எழுந்து வரும்போது அவங்களுக்கு வந்து அவங்க செய்த பாவத்தோட எந்திரிப்பாங்கன்னு அர்த்தம். அப்படி எடுத்துக்கலாமா? அவர்கள் செய்த பாவங்கள், அவருடைய செய்த அக்கிரமங்கள் அவருடைய ஞாபகத்துல இருக்குமா இருக்காதா? இருக்கும். அந்த அக்கிரமங்கள் அவர்களுக்குள்ளே நான் இப்படி செஞ்சுட்டானே அப்படின்னு சொல்லி ஒரு நிந்தையா இருக்குமா இருக்காதா? இருக்கும் பிரதர். ஹிட்லர் வந்து 60 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தான் இல்லையா. ரொம்ப கொடூரம்லாம் பண்ணியிருக்கிறான். இப்ப அவன் எழுந்து வந்திருக்கிறான்.
எழுந்து வரும்போது இவ்வளவு பேர்த்த கொன்னமே போனமே வந்தமேங்கிறது அவனுக்குள்ளே ஒரு நிந்தையா இருக்குமா இருக்காதா? இயேசு கிறிஸ்து எல்லாம் நமக்காகவும் பாடுபட்டு இருக்கிறாரு, நமக்காகவும் மீட்பு பலியை கொடுத்திருக்கிறாரு. அப்படிலாம் யோசிக்கும் போது அவர் நிமித்தமா தான், அவர் கொடுத்த அந்த பலியின் மூலமா தான் நாம வந்து உயிரோடு மறுபடியும் வந்திருக்கிறோம். நம்ம ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. நாம இவ்வளவு அக்கிரமம் பண்ணியிருக்கோமே, அதெல்லாம் கிருபையா மன்னிச்சிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது அவர்கள் செய்த அந்த அக்கிரம கிரியைகள் அவர்களுக்குள்ளே எப்படி இருக்கும்? ஒரு ஷேமா இருக்கும் இல்லையா? வெக்கமா இருக்கும். அதைத்தான் சொல்றாரு, நீடித்த நிந்தை இகழ்ச்சியா இருக்கும்ன்றாரு. பவுலப்போதும் சொல்றாரு, பிரதான பாவியாய் என் மீது அவர் இறக்கம் கொண்டான்னு சொல்றாருல்ல. பவுலப்போசனா கடந்த காலத்துல செய்த காரியங்களும் மறந்து போச்சு அவருக்கு? மறக்கல. இல்லை. சபையை துன்பப்படுத்தி இருக்கிறாரு. இப்ப அவர் அடிக்கப்படும் போது, உபத்திரப்படும் போது, துன்பப்படும் போதெல்லாம் அவர் மனசுல என்ன எழும்பி இருக்கும்? இது போல தானே நாம மற்றவங்களை துன்பப்படுத்தணும், அவர்களுக்கு இப்படித்தானே இருந்திருக்கும். ஆனாலும் தேவன் என் மேல் கொண்ட இரக்கத்தினால என்னையும் ஒரு அப்போஸ்தலனாக தேர்வு செய்திருக்கிறாரே அப்படிங்கிறப்போ இல்லையா, கிறிஸ்து மேல தேவன் மேல எவ்வளவு அன்பு அதிகரிக்கும். அதன் மூலமாக தன்னுடைய கிரிகள் நிமித்தம் எவ்வளவு வெட்கப்படுகிறாரு இல்லைங்களா? பிரதான பாவின் தன்னை சொல்லிக்கிறாரு. அப்ப உயிர்த்தெழுந்து வரும்போது, ஒவ்வொருத்தரும் உயிர்த்தெழுந்து வரும்போது அவர்கள் கடந்த காலம் செய்த பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாமே அவர்களுக்கு ஞாபகத்துல இருக்குமா இருக்காதா? இருக்கும் இருக்கும். பிரதர். ஏன்னா இங்க வந்து சிலர் அப்படின்னு போட்டிருக்கு, அதனாலதான் டவுட் வருது. சிலர் சிலர்னு அப்படிங்கிறது போட்டு அப்படியே அதே போல சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நீடித்த நிந்தைக்கும் அப்படிங்கிறப்போ சிலர் அப்படிங்கிறப்போ கிறிஸ்தவான்களை குறிக்குது. அவங்க எழுந்து வரும்போதே நித்திய ஜீவனுக்கு வர்றாங்க இல்லையா? பரிசுத்தவான்கள் திரள் கூட்டம் வைப்பார். அவங்க உயிர்த்து வந்து வரும்போதே நித்திய ஜீவனுக்குன்னு வர்றாங்க இல்லைங்களா? அதுதான் பிரதர், அவங்க வந்து ஒரு கூட்டமா இருக்காங்க, ஒரு நம்பர் இருக்கு. ஆனா நம்ம உலக கூட்டமா மக்கள் இருக்கிறாங்க, நம்பர் இருக்கு. திரள் கூட்டம் வைப்பார், அவர்களுக்கு நம்பர் இல்லையே. அவர்கள் புது சிருஷ்டி தானே. அவர்கள் உயிர்த்தெழுந்து வரும்போது ஜீவனுக்கு தானே வர்றாங்க. ஆனா தெய்வீக சுபாவத்துல கிடையாது. ஆனா ஜீவனுக்கு தான் வர்றாங்க, நித்திய ஜீவனுக்கு தான் வர்றாங்க. ஓகே சிஸ்டர்? ஓகே ஓகே பிரதர். அப்ப அந்த மாதிரி வர்றவங்களை தான் சிலர் எழுந்து வரும்போது. இதுல சொல்லக்கூடிய காரியம் என்ன? ஒட்டுமொத்த மக்கள்ல சிலர் எப்படி வர்றாங்க? சிலர்னோடனே நீங்க ஏதோ கொஞ்சம் பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. ஒட்டுமொத்த மக்கள்ல ஆவிக்குரிய ஜீவியத்தை அடையக்கூடிய அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க? எழுந்து வரும்போதே ஜீவனுக்குன்னு வர்றாங்க. எழுந்து வரும்போதே அவங்களுக்கு நித்திய ஜீவனுக்கு வர்றாங்க. ஏன்னா பூமியிலேயே தாங்கள் நித்திய ஜீவனுக்கு தகுதியானவர்கள் என்று நிரூபித்து காட்டிட்டாங்க. அவங்க காட்டக்கூடியவர்கள் தான் உயிர்த்து வந்து வரும்போதே அது ஜீவனுக்குன்னு வர்றாங்க. ஆனா மனு மக்கள் அப்படின்னு உயிர் காட்டல. பரீட்சிக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு சீர்திருத்தப்படலை. அப்ப இவர்கள் எழுந்து வரும்போது சீர்திருத்தத்துக்காக தான் எழுந்து வர்றாங்க. அந்த சிலர் நீடித்த நிந்தைக்கு அப்படிங்கிறப்போ இவர்கள் இவர்கள் எழுந்து வரும்போது இவர்கள் செய்த அக்கிரமங்கள் கிரியைகள் இதெல்லாமே அவங்க மனதில் இருக்க பாவ சிந்தனைகள் பாவ காரியங்கள் அந்த பாவ இயல்புகள்லாம் இருக்கும். இதெல்லாம் யெசுவா கிறிஸ்து அவங்களுடைய இருதயத்திலிருந்து போக்கணும். அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு கல்லான இதயத்தெல்லாம் எடுத்து போட்டு யெசுவா கிறிஸ்து நவமான இதயத்தை அவர்களிடத்துல சிருஷ்டிக்கணும். அதுல தேவனுடைய பிரமாணங்களை அதுல எழுதணும் இல்லையா? இதெல்லாமே செய்யறாரு. இதெல்லாமே உயிர்த்தெழுதலுக்கான ஒரு வேலையாக இருக்குது. மனத்துல எழுந்து வந்த அந்த சிலர் தான் நிந்தைக்கு இகழ்ச்சிக்கு விழுத்திருப்பாங்க. அப்ப அவர்களெல்லாம் மனம் மாறினாலும் கூட கடந்த காலத்தில் நான் இப்படிலாம் இருந்தனே போனனே அப்படின்னு சொல்லி அவங்கள கிரிகளை குறித்து அவர்களே வெட்கப்படுவார்கள். அதைத்தான் சொல்றாரு, நித்திய நீடித்த நிந்தை இகழ்ச்சின்னு சொல்லி அதான் சொல்லக்கூடியவர்களா இருக்கிறாரு. ஓகே சிஸ்டர்? ஓகே பிரதர். சரி. இப்ப நாம எழுந்து வந்தோம்னா கூட நம்முடைய பாவங்களும் தவறுகளும் நமக்கு அப்படிதான் இருக்கும் இல்லையா? நம்முடைய நாம பாவங்கள் நாம தவறுகள் செய்திருக்கோம், அக்கிரமங்கள் செய்திருக்கிறோம் இல்லையா? எல்லாம் கிறிஸ்து அறியாத காலத்துல எவ்வளவோ செய்திருக்கிறோம். அதெல்லாம் நம்முடைய ஞாபகத்துல இருக்கத்தான் செய்யுது. உயிர்த்தெழுந்து வரும்போதும் அப்படிலாம் இருந்தும் தேவன் நம்மளை கிருபையை மன்னிச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு தேவனால தான் அவருடைய கிருபைன்னு சொல்லிட்டு சொல்லி கொண்டு இருக்கிறோம். எந்த அளவுக்கு நம்முடைய பாவங்களை மீறுதலை உணர்ந்திருக்கிறோமோ
அந்த அளவுக்கு அவருடைய கிருபைகளை நாம் உணர்ந்தவர்களாக, தேவனுடைய அன்பை அறிந்தவர்களா உணர்ந்தவர்களா இருப்போம். ஆகையினால்தான் அது நிந்தையாக இது இருக்குது. தேவனுடைய அன்பை உணர்ந்தவர்களாக ஆக்குவதற்கு அது நம்மை உசுப்பி விடக்கூடியதாக, எழுப்பி விடக்கூடியதாக அது இருக்குது. அது ஒரு நீடித்த நாட்களுக்கு அது இருக்கும் சொல்லிதான் இங்க சொல்றார். எழுந்து வரும்போதே நிந்தைக்கு இகழ்ச்சிக்கும், நீடித்த நிந்தைக்கு இகழ்ச்சி எழுந்து வருவாங்க. ஏன்னா தீமைகள் வெளியரங்கமாகும். அந்த காலகட்டத்துல கடந்த காலத்துல பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டாச்சு போயிடுவாச்சுன்னா அது உடனே ஞாபகத்துல இருக்காதுன்னு கிடையாது. தீமைகள் வெளியரங்கமாகும் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு வருகை நாட்கள் தீமைகள் வெளியரங்கமாகும். தீமைகள் வெளியரங்கமாகும் போது நிச்சயம் நம்முடைய பாவங்கள்லாம் வெளியரங்கத்துக்கு கொண்டு வரும். அப்ப நமக்கே அது எப்படி இருக்கும், இவ்வளவு கேடுகள் இருந்திருக்குமேன்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்தா நமக்கே ஒரு ஷேமா இருக்கும். இவ்வளவு மோசமாவா நான் நடந்துக்கிட்டேன் அப்படிலாம் ஷேமா இருக்கும். இப்பவே நம்முடைய கிரியைகள், நம்முடைய காரியங்கள்லாம் பார்த்தோம்னா சில காரியங்கள் வந்து வெளியே சொல்லக்கூடியதா இருக்கு, சில காரியங்கள் வெளியே சொல்லக்கூடியாத காரியங்கள்லாம் எவ்வளவோ இருக்குது இல்லையா? அதெல்லாம் நமக்கே யோசிச்சு பார்க்கும்போது நிச்சயமா அது நம்ம இவ்வளவு கேடா நடந்திருக்கோமே, எவ்வளவு பெரிய தப்பு, இவ்வளவு மோசமா பேசிட்டோமே, அது எவ்வளவு பெரிய தப்பு இல்லையா? இதெல்லாம் நமக்கு வந்து என்னது, ஒரு நமக்கு நாமே ஒரு வெட்கத்தை உண்டாக்கக்கூடிய, ஷேமை உண்டாக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது தான் அங்கே சொல்றார். நீடித்த நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழுத்து எழுந்திருப்பாங்க. அந்த தீமைகள் வெளியரங்கமாகும் போது அது அவர்களுக்கு நிந்தையாக இகழ்ச்சியாக இருக்கும். நம்முடைய தவறுகளும் கிரிகளும் வெளியரங்கமாக்கும் போது நமக்கும் அப்படிதான் இருக்கும். ஆகையினால இந்த காலகட்டத்திலே தேவன் நமக்கு கிருபையாக இதெல்லாம் கலந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கார். இந்த காலகட்டத்தில் சத்தியத்தை போதித்து கிறிஸ்துவனுடைய அன்பையை ஈவையெல்லாம் ருசி பார்த்து தேவனுடைய இரக்கத்தை கிருபையெல்லாம் ருசி பார்க்கும்போது தேவன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா தேவன் நம்மையில் வைத்த மாபெரும் தயவு இரக்கமாக இருக்கிறது. இதெல்லாம் அதிகமா உணரணும்னா நம்முடைய மீறுதல் என்ன அதிகமாக உணர்ந்தோம்னா இது அதிகமாக நம்ம உணரக்கூடியவர்களாக நாம இருப்போம். சரி, ரைட். மணி ஆயிடுச்சா? சரி, ஓகே. அப்போ பரிசுத்தவான்கள், சிறுமந்தை வகுப்பார், திரள் கூட்டத்தார் இவர்கள்லாம் எழுந்திருக்கும் போதே திஜீவனுக்கு எழுந்திருப்பாங்க. மற்றவர்கள் எல்லாம் நீடித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சியும் விழுத்து எழுந்திருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த காரியங்கள் மூலமாக நாம புரிந்து கொள்கிறோம். சரி, நாம இதோட இந்த காரியங்களை நிறுத்திக்கலாம். மீண்டும் இருக்கக்கூடிய காரியங்களை கர்த்தர் சித்தமால் நாம அடுத்த வாரத்தில் இந்த காரியங்களை குறித்து நாம் தொடர்ந்து பார்க்கலாம். சரி, இப்ப இதுல ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? என்ன வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம் நீங்க. குறித்த காரியம் குறித்து இது வரைக்கும் நம்ம படிச்ச காரியங்கள் ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? சரி, கேள்வி ஒண்ணும் இல்லைன்னா நாம இதோட முடித்துக் கொள்ளலாம். அன்பின் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.